नारायण 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 सदा निरंतर हरि गुण नारायण नारायण नारायण। श्री गुरुभ्यो नमः। हरि ओम। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यस्य स्मरणमात्रेण द्वैतवासना प्रमुच्यते बोधात्मकाय नमस्तस्मै भगवते श्रीरमणमहर्षये। हृदाकाशे सदा भान्तं शान्तमानन्दरूपिणं ज्ञानबाणमहं वन्दे सद्गुरुं श्रीसत्यसायिनं। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय श्रीगोविन्दाय नमो नमः। गोविन्दनाम संकीर्तनम् எப்படி ஒரு கரும்பு எங்கே உடைச்சு சாப்பிட்டாலும் தித்திக்குமோ, அந்த மாதிரி பாகவதம் பூரா எங்கே எடுத்து பார்த்தாலும் பக்தி, ஞானம், வைராக்கியம் அப்படிங்கிற இந்த மூணு விஷயமும் திரும்ப திரும்ப வரும், நிறைஞ்சு இருக்கும். பக்தி ஞான விராகாணாம் ஸ்தாபனாய பிரகர்ஷிதம் அப்படின்னு இந்த மூணுத்தையும் ஸ்தாபிக்கிறதுக்காகவே ஒரு சங்கல்பத்தோட ரச்சிக்கப்பட்ட கிரந்தம், காவியம், புராணம் ஸ்ரீமத் பாகவதம். அதனால் இந்த மூணு பொக்கிஷங்களையும் நமக்குள்ளே இறக்கி நமக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சங்கல்பத்தோட சாக்ஷாத் பகவான் அதை முதல்ல பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார். பிரம்மா அதை நாரதருக்கு உபதேசம் பண்ணார். நாரதர் அதை வியாசருக்கு உபதேசம் பண்ணார். வியாசர் அதை சுகருக்கு உபதேசம் பண்ணார். சுகரோ அதை பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணும் அதே தருணத்தில் அங்கே அத்தனை ரிஷிகளும் வந்திருந்தான்னு சொன்னேனே, அந்த கங்கா தட்டத்தில் உக்ரஸ்ரவஸ் அப்படிங்கிற அந்த சூத்தரும் அங்கே இருந்ததுனால அவருக்கும் அதை கட்டாட்சிச்சார். அவர் அதை சௌனகாதி ரிஷிகளுக்கு நைமிஷாரண்யத்தில் அதை உபதேசம் பண்ண, அதைத்தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதான் இதோடைய பாகவதத்தினுடைய ஒரு குரு பரம்பரை. ஆனால் பாகவதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, யாரோ ஒரு குருவும் யாரோ ஒரு சிஷ்யனுமாக இல்லாமல் கஸ்மையேன விபாசிதோ யமதுலோ ஞான பிரதீப புரா தத்ரூபேண ச நாரதாய முனையே கிருஷ்ணாய தத்ரூபிணாம் யோகீந்திராய ஒரு அந்த லிஸ்ட்டை சொல்லும் பொழுது தத்ரூபிணான்னு சொல்கிறது. அதாவது பகவானே நீயே இதை பிரம்மாவுக்கு சொன்ன, பிரம்மாவாக இருந்துண்டு நீயே அதை வாங்கிண்ட. பிரம்மானுடைய ரூபத்தில் நீயே அதை நாரதனுக்கு சொன்ன, நாரதனுடைய ரூபத்தில் நீயே அந்த உபதேசத்தை வாங்கிண்ட. அப்போ இப்படியே அந்த பரம்பரை போயின்னு இருக்கு. அப்போ இன்னி வரைக்கும் பாகவதம் எப்படி வழி வழியாக வந்துட்டுருக்கு அப்படின்னா, பகவானே அதை பகவானுக்கு உபதேசிக்கிறா போலத்தான் பாகவதம் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த பாகவதத்தை நான் சொல்லலை, இந்த பாகவதத்தை நீங்களும் கேட்கல. முதல்ல இதை யார் சொல்லி கேட்டாலோ அவள் தான் இன்னும் சொல்லி கேட்டுருக்கா. இந்த பகவானே என் ஹிருதயத்திலிருந்தும்
அந்த பகவானே உங்களோட ஹிருதயத்திலிருந்தும் சொல்றதுமாகவும் கேட்கறதுமாகவும் இருக்கு இந்த பாகவதத்தினுடைய ஒரு பெரிய பெருமை. இத்தனையும் எதுக்கு அப்படின்னா, ஜீவராசிகள் எல்லாரும் பக்தி ஞான வைராக்கியத்தை சம்பாதிச்சு அதன் மூலமாக பகவத் பிராப்தியை அடையணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பெரிய உபதேச பரம்பரை, இந்த குரு பரம்பரை இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதில் பகவானை நாடுறச்சே நோக்கம் நமக்கு சரியாக இருந்ததுனால் வேற, இல்லையானால் என்ன கதி ஆகிறதுங்கிற கதைகளை துருவச்சரித்திரம் மூலமாக பார்த்தோம். மேலே அந்த வைராக்கியம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ஜடபரதனுடைய கதை மூலமாக பார்த்தோம். ஒரு எல்லாத்தையும் திறந்து வந்தாலும் ஒரு மான் போருமா இருக்குது மாயையில் மாட்டிக்கிறதுக்கு, சிக்கிக்கிறதுக்கு. ஒரு மாம்பழம் போருமா இருந்தது பாவம் ஒருத்தருக்கு. ஒரு மாம்பழத்தையே நினச்சி உயிரை விட்டார் பாவம் ஒருத்தர். பகவான் ரமண பகவான் அவரோட கூட உட்கார்ந்து இருந்து மார்பில் ஒரு கையையும் தலையில் ஒரு தன்னுடைய கையையும் வச்சுண்டு அவர் கடைசி நிமிஷத்தில் மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும் பொழுது உட்கார்ந்துட்டு இருந்தார் அவர் பக்கத்துலேயே. அப்படியும் கடைசி நிமிஷத்தில் பகவான் ஆயிடுத்துன்னு நினச்சிட்டு கை எடுக்கும் பொழுது கண்ணு திறந்தது, மேலெங்கேயோ பார்த்தது, பிராணன் போச்சு. பகவானுக்கு தெரிஞ்சது இது லயமாகலை அப்படின்னு. அப்புறமா பகவானே சொல்லிட்டு, அவன் மாம்பழத்தை 2 வாங்கி வச்சுருந்தான், ஒன்றைத்தான் சாப்பிட்டான், இன்னொன்று சாப்பிடலை. இந்த சாப்பிடாத மாம்பழத்தை நினச்சிட்டு கடைசி நிமிஷத்தில் மாம்பழம் ஞாபகம் வந்துடுத்து. இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய காஷனரி டேல், வார்னிங் டேல். இவர் பகவானுக்கு கூடவே இருந்து கைங்கரியம் பண்ண ஒரு சேவகர், அடியார். அப்படி பண்ணியும் கடைசியில் பகவானே படுக்கையில் அந்த டெத் பெட்டுங்களை உட்காந்துட்டு இருந்தால் கூட ஒரு மாம்பழத்தை நினச்சிட்டு பிராணனை ஒருத்தர் விடுவாயானால் அப்போ நம்மளுடைய கத்தியெல்லாம் என்னங்கிறத கொஞ்சம் நம்ம நினச்சி நடுங்கி பார்க்கணும். இந்த கதையை வெறுமை கேட்டுட்டு விட்டுவிடக்கூடாது. இது நம்மளை அரண்டு போக வைக்கணும். எனக்கு என்ன சிந்தனை ஏற்படுமோ பகவானே அப்படிங்கிற பயம் இப்போ வந்துடுத்துனால் இனிலேருந்து நம்ம பகவத் சிந்தனையில் இருப்போம். அப்போ மிச்சத்தை பகவான் பார்த்துப்பார். அதே வைராக்கியம், பக்தி, ஞானம் அப்படிங்கிற 3 சொட்ட சொட்ட இருக்கக்கூடியதான ஒரு கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம். சித்திரகேது அப்படிங்கிற ஒரு ராஜா, அதுக்கப்புறமா விருத்தராசுரனாக ஒரு சாபவசப்பட்டு இன்னொரு ஜென்மா எடுத்து எப்படி பகவானை அடையிறான் அப்படிங்கிற கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை. பக்தி நிறைஞ்சிருக்கு, வைராக்கியமும் ஞானமும் நிறைஞ்சிருக்கு இந்த கதையில். சித்திரகேது அப்படிங்கிற ஒரு ராஜா, சூரசேன அப்படிங்கிற ஒரு இடம் மதுரா பக்கத்தில், யமுனா நதி தீரத்து பக்கத்தில் ஒரு ராஜ்யம். அங்கே ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான் சித்திரகேது. பல மனைவிகள், பல ராணிகள் இருந்தும் குழந்தைகள் இல்லை. அது ஒரு கவலை ராஜாக்கு. அங்கீரசர் அப்படிங்கிற ஒரு ரிஷி அந்த அரண்மனை வழியாக அந்த ராஜாவை பார்க்குறதுக்கு வந்தார். அவனை பார்த்த உடனே, எப்படிப்பா இருக்க, எல்லாம் சௌக்கியமானா, எனக்கு புத்திரபாக்கியம் இல்லையே, அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், ஆட்டும் பண்ணுறேன், ஒரு சின்ன யஜ்யம் பண்ணு, ஆனால் ஹர்ஷமும் சோகமும் சேர்ந்து தரக்கூடியதான ஒரு பிள்ளை உனக்கு பிறப்பான், அப்படின்னா சந்தோஷமும் தருவான் துக்கமும் தருவான் அப்படின்னு சொன்னார். இவன் நினச்சிட்டான், எந்த குழந்தை தான் துக்கத்தையும் தராது சந்தோஷத்தையும் கொடுக்காது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பரவாயில்லன்னா. அவனுக்கு பல ராணிகள் இருந்தும் கிருத்தத்யுத்தின்னு ஒரு ராணி, அந்த ராணிக்கு தான் இந்த குழந்தை பிறக்கிறது. அந்த ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த ராஜாவுக்கு கொள்ள பிரியம், கொள்ள ஆனந்தம். இந்த ராணி மேலேயும் ஆனந்தம். எப்போ பாரு அந்த ராணியினுடைய அரண்மனையிலேயே அவன் இருந்தான். மிச்ச ராணிகளுக்கெல்லாம் அதை பார்த்து பொறாமை ஏற்பட்டுடுத்தோ, நம்மளை ராஜா ஏதாவது பண்ணிடுவாரோ, அதான் அந்த குழந்தை பிறந்து கொடுத்தே இனி ராஜா நம்மளெல்லாம் பார்க்க மாட்டாரோ அப்படின்னு ஒரு பயம் ஏற்பட்டது. அந்த பயத்தினால என்ன பண்ணா, அந்த பொறாமையும் பயமும் கலந்து அவளை ஒரு பயங்கரமான கொடூரமான செயலை பண்ண வச்சது. அந்த குழந்தைக்கு விஷத்தை கொடுத்து கொன்னுபிட்டான். அந்த சின்ன குழந்தைக்கு விஷத்தை கொடுத்து கொன்னுட்டான். ஓன்னு ராணி அழறா, ராஜா அழறான், புத்தி இந்த ராணிகளும் அழறா.
ஆனால் என்ன பிரயோஜனம் இப்போது? அதுக்குள்ளே அப்போது அங்கீரச மகரிஷி வந்தார் இல்லையா, அவர் நாரதரையும் சேர்த்து கூட்டிண்டு இப்போ வரார். வந்து இந்த ராஜாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இப்படி குழந்தை போயிடுத்து. அப்படியா, சரி நான் ஒன்று பண்ணுறேன், இந்த குழந்தைய வரவழைக்கிறேன் உனக்கு அப்படின்னு நாரதர் சொல்லி தன்னுடைய யோக சக்தியினால் அந்த போன ஜீவனை திரும்பி வரவழைக்கிறான். எந்த குழந்தையினோட ஜீவன் போச்சோ அந்த ஜீவனை வரவழைக்கிறான். அந்த ஜீவன் வந்து நிற்கிறது அவள் முன்னாடி. அது என்ன ரூபத்தில் இருந்ததோ தெரியாது, ஏதோ ரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்கலாம். அப்போது இந்த ரிஷிகள் அந்த ஜீவனை பார்த்து சொல்கிறா, ஏ ஜீவனே, உன்னோட அப்பாவும் அம்மாவும் இப்படி அழறாளே, இவளை தவிக்க விட்டுட்டு நீ இப்படி போயிட்டியே, இது நன்னா இல்லை, உனக்கு நன்னா இருக்கா நன்னா இருக்குன்னு தோன்றதா சொல்லு, இதோ உன்னுடைய உடம்பு இன்னும் இருக்குது, வேணுமானால் நீ திரும்பி இந்த உடம்புக்குள்ளே பிரவேசம் பண்ணிடு அப்படின்னு சொன்னான். அந்த ஜீவன் அவளை பார்த்து சொல்லிட்டு, எந்த அப்பா எந்த அம்மா அப்படின்னு கேட்டது. நான் எடுத்த எத்தனையோ ஜென்மாக்களில் எத்தனையோ அம்மாக்களையும் அப்பாக்களையும் நான் பார்த்துருக்கேனே, ஆச்சு இங்கே விட்டா அடுத்த ஜென்மான்னு எனக்கு ஒன்று வந்துடுதுன்னா எனக்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் அங்கே காத்துன்னு இருக்காளே, நீ எந்த அப்பாவையும் அம்மாவையும் சொல்கிற அப்படின்னு கேட்டுதான். இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். அதுக்கு தான் அந்த கதையாக பாகவதம் சொல்கிறது. அப்பப்போ ஹாஸ்யமாக பரிஹாஸ்யமாக நான் சொல்லுவேன், இன்றைக்கி யார் எனக்கு தவசம் பண்ணிட்டு இருக்காளோ தெரியாது அப்படின்னு. ஏன்னா போன ஜென்மாவில் ஒரு புள்ள இருந்திருப்பானோ இல்லையோ, அவன் இன்னும் தவசம் பண்ணிட்டு இருந்தான்னா. இப்போ சின்ன குழந்தையா அவருக்கு இன்றைக்கி எங்கள் அப்பா ஸ்ராத்தம்னு அவன் பண்ணிட்டு இருப்பான், நம்ம இங்கே குழந்தையா இருப்போம். திதி அப்படின்னு பண்ணுறோம், அவள் எங்கேயாவது பிறந்திருப்பாளோ இல்லையோ. அப்போது அவளுக்கு இருக்கும் நமக்கும் இருக்குமோ இன்னும். அப்போ 365 நாளும் நமக்கு தவசம்தான். திவசம் மலையாளத்தில் திவசம் அப்படின்னு சொல்லுவாள், டெய்லிங்கிறதுக்கு. திவசம் நமக்கு ஒரு திவசம் தான், திவசமும் ஸ்ராத்தம். ஏன்னா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஜென்மம் 365 ஜென்மம் எடுத்துருக்க மாட்டோமோ, அதில் ஒருத்தராக ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தான்னு வந்துட்டு இருக்காதோ, யாரோ தர்ப்பணம் பண்ணிகிட்டே தானே இருப்பான். நம்ம இண்டிபெண்ட் இல்லை, அதே மாதிரி நம்ம குழந்தைகளும் இண்டிபெண்ட் இல்லை. நம்ம குழந்தைகள் எல்லாருக்கும் குழந்தை வேணும்னு ஆசை வருது, எனக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்கிறதுன்னு சில பேர் சொல்கிறா. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த குழந்தை வரத்துக்கு அது அங்கே சாகணுமே. இந்த போன ஜென்மாவில் அந்த குழந்தை இன்னும் உயிரோடு இருந்ததுன்னா உனக்கு அந்த குழந்தை எப்படி வரும்? அதுதான் உனக்கு குழந்தைன்னு எப்போ தீர்மானப்பட்டதோ அந்த குழந்தை அங்கே செத்தாதான் இங்கே, அந்த கிழவன் அங்கே செத்தாதான் இங்கே குழந்தை பிறக்கும். வேணா அந்த கிழவன் யாரோ போய் கொண்டுடு, குழந்தை வேணா பிறக்கலாம். எல்லோரும் குழந்தை பிறக்கிறதுக்கு பூஜை பண்ணுறா, யஜ்ஞயாகாதிகள் பண்ணுறா, க்ஷேத்ராடனம் போகிறா. அதுக்கு போல் நான் ஒரு ரெமெடி தரேன். இந்த குழந்தை எந்த குழந்தை இங்கே வரப்போகிறதோ நாடி கிடியில் பார்த்து பாருங்கோ, அப்புறம் அந்த கிழவனை போட்டு கொண்டுடுங்கோ, பேசாமல் வந்துடுவார் அவர், உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை வந்துடும். இவ்வளோதானே பண்ணுவேளா? ஆனால் அதானே உண்மை. இப்போ நான் சொல்கிறதுல எதுவும் லாஜிக்கில் ஒன்றும் குறையில்லையே. அப்போ இதெல்லாம் ஒரு குறுகின நோக்கத்தில் நம்ம பார்க்கும் பொழுது என்னமோ தெரியறது. ஆனால் கொஞ்சம் அப்படி ஒரு பேக் சீட்டில் எடுத்து ஒரு வைடர் அவுட்லுக்கோடு பார்த்தோமானால் எல்லாம் ஒரு ரீயூஸ் தானே, இதெல்லாம் ரீசைக்கிளிங் தானே இருக்குது. ஜீவன்லாம் ரீசைக்கிள் ஆகி வந்துட்டுருக்கு. அங்கே எங்கேயோ யூஸ் ஆச்சு, அது ரீசைக்கிள் பின்னில் போட்டால் பகவான் எடுத்து திருப்பி ரீசைக்கிள் பண்ணி நமக்கு கொடுக்குறாரு. நம்ம குழந்தைகள்லாம் யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான். they may soil their diapers, they are already soiled. ஏன்னா எங்கேயோ யாரோ ஏற்கனவே வேறு உடம்புல இருந்தது தான் இந்த உடம்புல வந்திருக்கு. இப்போ புதுசு இல்லை, எதுவும் எல்லாம் பழைய வஸ்துக்கள். அதை விட இல்லை, நம்மளை விட வயசான வஸ்துக்கள் அதெல்லாம். நம்ம இப்போ அதோடைய போன ஜென்மாவில் அதோட காலிலேயே விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கியிருப்போம். ஏன்னா நம்மளோட தாத்தாவோ பாட்டியோ இருந்திருப்பா, அவள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணியிருப்போம். சீக்கிரமாக அவனுக்கு பேரன் பிறக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மண்டையை போட்டா பிறந்துட்டா. அவளோட ஆசீர்வாதமே பலிச்சு எடுத்து பாவம். அதனால தான் இந்த காலத்து குழந்தைகள்லாம் பார்த்தேளா, ஃபோன் எடுத்து என்னமா விளையாடுறதுகள், கம்ப்யூட்டர் எடுத்து என்னமா தட்டுறதுகள் இல்லையா. ஏன்னா போன ஜென்மாவில் ஒரு வயசான பாட்டியாக இருந்திருப்பா, ஸ்கைப்பில் பேரனோட பேசணுமேங்கிறதுக்காக எல்லாம் கற்றுன்னு இருப்போம். கடைசி நிமிஷத்தில் போயிட்டா இந்த ஞானத்தோடு வந்து பிறந்து கம்ப்யூட்டர் தொட்ட நாளைக்கு அது பாட்டு கை பறக்கிறது. அவளுக்கு எல்லாம் தெரியுது, நம்ம கூட இவ்வளோ தெரியல, அவளுக்கு தெரியறதே. நான் சின்ன குழந்தை எப்படி தெரியறது? போன ஜென்மாவில் அந்த பழக்கம் இருக்குது. அவள் நம்மளோட வாட்ஸ்ஆப்லேயோ கிட்ஸ்ஆப்லேயோ பேசியிருந்திருப்பா, அதான் தெரியுறது அவளுக்கு.
அந்த ஜீவன் சொல்லித்து, இந்த மாதிரிலாம் என்னை கட்டுப்படுத்தாதே, நான் சொச்சந்தமாக நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுத்து. இதை பார்த்த உடனே சித்திரகேத்துக்கு ஒரு அவேக்கனிங் ஆச்சு. கேவலம் உடம்பே நான் அப்படின்னு நினச்சிட்டு இவ்வளோ நாள் என்ன ஒரு அஜ்ஞான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இனி எனக்கு ஞானத்தை தவிர்த்து வேற ஒன்றும் வேண்டாம் பிரபுக்களே, நீங்களே எனக்கு சொல்லிக் கொடுங்கோன்னு அந்த நாரதர்ட்டையும் அங்கீசர்ட்டையும் காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி சரணாகதி பண்ணான். அங்கீரசர் நாரதர்கிட்ட டெஃபர் பண்ணார், நீங்களே பார்த்துக்கோங்கோ அப்படின்னார். உடனே நாரதர் அவனுக்கு ஒரு உபதேசம் பண்ணார். சங்கர்ஷணமூர்த்தியான பகவானை ஆதிசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவரும் சாட்சாத் நாராயண ஸ்வரூபம் தான், சங்கர்ஷணன் அப்படிங்கிற பேரோடு இருக்கார். ஞானத்தை உபதேசிக்கிறதுக்கு அந்த சங்கர்ஷணன் தான் அப்படின்னு சொல்கிறார். எப்படி தட்சிணாமூர்த்தியோ அந்த மாதிரி சங்கர்ஷணன், ரெண்டு பேரும் ஒன்று தான். சங்கர்ஷனுடைய டிஸ்கிரிப்ஷனும் தட்சிணாமூர்த்தியினுடைய டிஸ்கிரிப்ஷனும் திட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். அவருடைய மேனி கலர்லேருந்து எடுத்துக்கிட்டா கூட எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஞானத்தை உபதேசம் பண்ணுறதுக்கு சங்கர்ஷணமூர்த்தியை நீ தியானம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தார். ஓம் நமஸ்துப்யம் பகவதே வாசுதேவாய தீமஹி பிரத்யும்னாய நிருத்தாய நம சங்கர்ஷணாய ச. நமோ விஜானமாத்ராய பரமானந்தமூர்த்தயே ஆத்மா ராமாய சாந்தாய நிவృத்த அத்வைத திருஷ்டயே அப்படின்னு ஒரு ஸ்துதியை ஒன்று சொல்லி கொடுக்குறாரு. அந்த ஸ்துதியை நீ 7 நாளைக்கு பண்ணு, உனக்கு பகவான் தர்சனம் கொடுப்பார் அப்படின்னு. 7 நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். 7 நாள் வெறும் தீர்த்தத்தை மாத்திரம் பருகிண்டு அவர் அந்த தபஸை பண்ணார். 7ஆவது நாள் சங்கர்ஷணமூர்த்தி பிரத்யட்சமாயிட்டார் அவருக்கு. ஆன உடனே அவரை பல விதத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்துதி பண்ணி சித்திரகேதுங்கிற ராஜா அவரை புகழ்ந்து அங்கே நின்றுண்டு, பிரபோ எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஞானந்தான் வேணும், நீ தான் வேணும், உன்னை அடையணும், அவ்வளோதான், வேறு எந்த ஆசையும் இல்லை எனக்கு அப்படின்னு நிராசையாக நிற்கிறார் அந்த இடத்துல. எந்த ஆசையும் இல்லை. ஆசைகள்லாம் இருந்து அனுபவிச்சு போய் எல்லாம் ஆயிடுத்து இல்லையா. இனி திருப்பி ஆசை இல்லை, குழந்தை வேணும், குட்டி வேணும்னு எந்த ஆசையும் இல்லை, ஞானம் வேணும் அப்படிங்கிற ஆசையினோடு அந்த சங்கர்ஷணமூர்த்தி கிட்ட பிரார்த்தனை பண்ணின உடனே அவருமே நாரதனும் அங்கிரசும் சொன்ன விதத்தில் நீ தியானம் பண்ணினாய், உனக்கு என்னுடைய தரிசனம் ஏற்பட்டது, இப்போ ஞானத்தை உபதேசிக்கிறேன், உனக்கு கேட்டுக்கோ. எப்படி பகவான் பிரம்மாவுக்கு சதுஷ்லோகி பாகவதம் மூலமாக அந்த ஞானத்தை சொன்னாரோ அதே மாதிரி இங்கே சொல்கிறார். அஹம் வை சர்வபூதானி பூதாத்மா பூதபாவனஹா சப்த பிரம்ம பரம் பிரம்ம மமோபே சாஸ்வதி தனு. அகம் வை சர்வபூதானி பூதாத்மா, நான் தான் எல்லா பூதங்களிலும் இருக்கக்கூடியதான பூத ஆத்மா, எல்லாருடைய ஆத்மா நான் தான். பூத பாவனஹா, இந்த பூதங்கள்லாம் பூதம் அப்படின்னா அதை பூதம் பிசாசின்னு நினச்சிக்க வேண்டாம், நம்மளாம் பூதங்கள் தான், பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லக்கூடியதானது. எல்லா ஜீவராசிகள் என்னென்ன சிருஷ்டியில் இருக்கோ அத்தனையுமே நான் தான், அதனுடைய ஆத்மா நான் தான், அதை படைத்தவனும் நான் தான். பூதபாவனஹா, அதை எல்லாத்தையும் படைத்தவன் நான். சப்த பிரம்மமான வேதமும் பரபிரம்மமான வேதத்துக்கும் அதீதமான அந்த ஒரு உருவமும் ரெண்டுமே என்னுடைய உடம்புகள் தான் அப்படின்னு சொல்றாரு இங்க. வேதத்திலிருந்து வந்த இந்த உலகம், சப்த பிரம்மம்னா வேதம் மாத்திரம் இல்லை, சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தத்துக்கு உட்பட்டான இந்த என்டையர் பிரபஞ்சம் இருக்கே, இந்த பிரபஞ்சம் எனக்கு ஒரு சரீரம். வேதமயனான எனக்கு இந்த பிரபஞ்சமே ஒரு சரீரம். பரபிரம்மமான அந்த பிரம்மஸ்திதி இருக்கு, அது எனக்கு இன்னொரு சரீரமாக வச்சுக்கோ, ரெண்டுத்துக்கும் ஆத்மாவாக நான் இருக்கேன். லோகே விததமாத்மானம் லோகம் சாத்மனி சம்ஸ்திதம் உபயம் மயா வியாப்தம் மயி சைவோபயம் கிருதம். இந்த உலகம் இருக்கே, இந்த லோகம், அதில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, அந்த ஜீவன் ரெண்டுமே நான் தான். ரெண்டுமே என்னால் படைக்கப்பட்டது, ரெண்டுமே என்னால் வியாபிக்கவும் பட்டது. அப்போ நானே இருக்கேன். ஆனால் நானே இருந்தாலும் யதா சுஷுப்தः புருஷோ
விஸ்வம் பஷ்யதி ச ஆத்மனி ஆத்மானம் ஏகதேசஸ்தம் மன்யே ஸ்வப்ன உத்திதா ஏவம் ஜாகரணாதீனி ஜீவஸ்தானானி ச ஆத்மனः மாயாமாத்திராணி விஜ்ஞாய தத்ரஷ்டாரம் பரம் ஸ்மரேத் அப்படின்னு ரொம்ப அழகான உபதேசம் அது. வேதாந்தத்திலையும் ஞானத்திலையும் நாட்டம் யாருக்காவது இருந்ததுன்னா இந்த 2 ஸ்லோகமும் ஏதோ ஹல்வா சாப்பிட்ற மாதிரி. எப்படி தூங்கின்னு இருக்கக்கூடிய, அதாவது நித்திரை கொண்டு இருக்கக்கூடிய, தூங்கின்னு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கனவு காண்றான். ஒரு கனவு வருது அவனுக்கு அந்த தூக்கத்தில். அப்போ அதில் பல பேரை பார்க்குறான் அந்த கனவுல. ஆனால் அவன் பல பேரை பார்த்தாலும் உண்மையில் அங்கே யாராவது இருக்காளோ? ஒரு உதாரணத்துக்கு நான் தூங்குறேன்னு வச்சுக்கோங்க. என் தூக்கத்தில் நீங்கள் வரையல் கனவில். என் கனவில் வந்து நீங்கள் ரொம்ப சிரிச்சுட்டே சொல்கிறேள், நீங்கள் என்னமா சப்தாகம் பண்ணுறேள், கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் எங்கள் ஆற்றுக்கு வாங்கோ, எங்கள் ஆற்றுக்கு அவசியம் வரணும், உங்களுக்கு ஒரு $10,000 வச்சுட்டுருக்கேன் கொடுக்கறதுக்கு, வாங்கோ அவசியமாக அப்படின்னு. நான் கனவுலேருந்து எழுந்துவிட்டேன். உங்கள் ஆற்று அட்ரஸ் எல்லாம் கேட்டு நேராக வீட்டுக்கு வந்து என்னோடய 10,000 எங்கே அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவேள்? என்ன 10,000? எங்கேருந்து 10,000? என்னத்துக்கு 10,000? நீங்கள் வேணா கொடுங்கோ, நான் எதுக்கு தரணும், கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்பேள். நான் கண்ட கனவு அது உங்களை தான் பார்த்தேன், ஆனால் அதில் நீங்களா இருந்தேள். நீங்கள் இல்லையோ இல்லையோ, நான் தானே அந்த கனவு கண்டேன். அப்போ அந்த கனவில் நீங்கள் வந்தேளோ அப்படின்னா நீங்கள் வரலையே. இப்போ நானே வந்து நீங்கள் நேற்று கனவில் வந்தேள் அப்படின்னா, நான் இல்லையே, நான் இங்கே தானே தூங்கிட்டு இருந்தேன், நான் வரவே இல்லையேன்னு தானே சொல்லுவேள். அப்போ என் கனவில் யார் வந்தா? என் கனவில் நானும் இருக்கேன், நீங்களும் இருக்கேள். நான் கனவு காணும் பொழுது நானும் இருக்கேன் அந்த கனவில், நீங்களும் இருக்கேள். ஆனால் நீங்கள் வரலை. அப்போ உங்களை போல ஒன்று நான் பார்த்தேன். அப்போ அது யாரு? அது என்னது? அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது? அது என்னன்னு சொல்கிறது? அதை உங்களை தானே நான் பார்த்தேன், உங்களோட பேசினேனே நான். ஆனால் உங்களை கேட்டால் நீங்கள் எதுவும் இல்லைன்னு வேலை. அடுத்த நான் காத்தால் எழுந்து கேட்டால் மறுத்துரு வேலை எல்லாத்தையும். இல்லையே, நான் சொல்லவே இல்லையேன்னு வேலை, ஏன்னா நீங்கள் சொல்லவும் இல்லையே. அப்போ இந்த கனவில் நான் பார்த்தது நான் பண்ண ஒரு சிருஷ்டி. உங்களை நான் என் கனவில் சிருஷ்டித்தேன். வெறுமை சிருஷ்டிச்சா போராது, சிருஷ்டித்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், உங்களுக்குள் புகுந்தேன். இல்லைன்னா நீங்கள் எப்படி பேசுவேன்? உங்களுக்கு ஜீவன் எங்கே இருக்கும்? அதனால் உங்களுக்குள்ளே நான் புகுந்தேன், உங்களை பேச வச்சேன், நானும் பேசினேன். நானாக இருந்த நானும் பேசினேன், நீங்களாக இருந்த நானும் பேசினேன். இப்போ நம்ம 2 பேரும் பேசிட்டோம். ஆனால் 2 பேர் பேசலை, ஒருத்தர் தான் பேசிட்டாங்க. இதை விட ஸ்பஷ்டமாக இந்த வேதாந்தத்தை சொல்ல முடியாது. அவ்வளோ அழகாக இங்கே சங்கர்ஷணமூர்த்தி சொல்லிக் கொடுக்குறார். ஏன்னா இந்த கனவுங்கிறது எல்லாருடைய ஒரு அனுபவம் தானே. யாரும் கனவு கண்டிருக்கோம், அந்த சொப்னத்தில் நம்ம பல திருஷ்யங்களை பார்த்துருக்கோம். ஆனால் அதில் வந்த எந்த ஒரு வியக்தியும் நான் வந்தேன்னு ஒத்துக்கொள்ள மாட்டா. வியக்திகள் மாத்திரம் அல்ல, வஸ்துக்களையும் பார்க்குறோம். ஒரு காரை பார்க்குறோம், ஒரு வீட்டை பார்க்குறோம், அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காரில் ஏறிண்டு உங்கள் ஆற்றுக்கு வந்திருக்கேன் நான். இவ்வளவும் நடக்கிறது. ஆனால் காரும் நானே, வீடும் நானே, நீங்களும் நானே, நானும் நானே, இல்லையா? உங்களை நான் எப்படி உருவாக்கினேன் அந்த கனவில்? உங்களோட வஸ்திரங்கள்லாம் அந்த கனவில் எங்கேருந்து வந்தது? நீங்கள் ஃபுல்லி ட்ரெஸ்டாக தான் வந்தேள். அப்போ உங்களுக்கு ஏதோ க்ளோத்ஸ் போட்டுருக்கேள், அந்த க்ளோத்ஸ் எங்கேருந்து வந்தது? நீங்கள் கையில் ஒரு வாட்சோ ஒரு ஃபோனோ வச்சுருக்கேள், அதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அதெல்லாம் எங்கே? மேட் இன் சைனாவா, இல்லை மேட் இன் அர்ஜென்டினாவா? எங்கேருந்து வந்தது எல்லாம்? நான் அந்த க்ஷணம் சங்கல்ப மாத்திரத்தில் உங்களை மாத்திரம் உருவாக்கலை, உங்களுடைய
சர்வ உபகரணங்களையும் சேர்த்து, ஃபோன்லேருந்து, வாட்சிலேருந்து, துணிமணிகள்லேருந்து, உன்னுடைய வாகனாதிகள்லேருந்து சர்வத்தையும் நான் உண்டு பண்ணியிருக்கேன் இல்லையா? என்னையும் அதுக்குள்ள நானும் அதுக்குள்ள வரேன். அந்த கனவுல நான் வராமல் இல்லை, நானும் அந்த கனவுல இருக்கேன், நானும் அதில் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், பல லீலைகளை நானும் பண்றேன் என்னோட ஓன் கனவுல. ஆனால் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற வேளையில நான் படுத்துட்டு தூங்கிண்டும் இருக்கேன், நான் அங்கே தூங்கிண்டும் இருக்கேன், எங்கேயும் போகல. நான் படுத்த படுக்கையிலேயே வேறார சாப்பிட்டுட்டு, தொண்டனுக்கும் உண்ட மயக்கம் அப்படிங்கிறா போல அந்த மயக்கத்தில் நானும் தான் அங்கே படுத்துட்டு இருக்கேன். ஆனால் கனவுல எங்கெங்கேயோ நம்ம எல்லாம் போகிறோம், எதோ பேசுகிறோம், என்னென்னமோ பகிர்ந்துக்கிறோம், இத்தனையும் நடக்கிறது. யார் இருக்கா கடைசியில்? நானோ படுத்துட்டு இருக்கேன், நீங்களோ உங்கள் வீட்டில் இருக்கீள். அப்போ இந்த கனவுல நானாக யாரு, நீங்களாக யாரு, அந்த இடம் ஏது, அந்த காலம் ஏது, இந்த டைம் எங்கே? ஒரு 4 நாள் நம்ம பிக்னிக் ஒரு டூர் போகிறோம் அந்த கனவுல. இந்த 4 நாளைக்கு அந்த டூர் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம எல்லாருமா சத்சங்கம் பண்ணிட்டே எல்லாரும் திரும்பி வந்தோம், ரொம்ப சந்தோஷமாக. அதுக்கப்புறம் நீங்கள்லாம் வா வீட்டுக்கு போனேன். நான் எழுந்துட்டேன். எழுந்துட்டு பார்த்தா ஒரு அரை மணி நேரம் தூங்கியிருக்கேன். அப்போது அந்த 4 நாள் அப்படிங்கிறது எங்கே? அந்த காலம் எங்கே? ஏதோ ஊருக்கு போனோமே, அந்த தேசம் எங்கே? இத்தனை மனுஷா வந்தாலே அந்த ஜீவராசிகள்லாம் எங்கே? அவள் யூஸ் பண்ண இத்தனை இனானிமேட் இன்சென்ஷியன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கே, அதெல்லாம் எங்கே? எனக்குள்ளதானே எல்லாம் இருக்கு. நான் சிருஷ்டி பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை நாள் ஆச்சு? இது அத்தனையும் நான் சிருஷ்டிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் எடுத்தது? இதுக்கு என்னென்ன சாமான்லாம் தேவைப்பட்டது? எனக்கு என்ன ரா மெட்டீரியல்ஸ் வேண்டியிருந்தது? எனக்கு ஒன்றுமே இல்லையே. அப்படி கண்ணை மூடிண்ட ஒரு கல்பனை ஆரம்பிச்சது. அந்த ஒரு இமேஜினேஷனில் இத்தனையும் நடந்து முடிஞ்சது. காலமும் அதில் இருக்கு, தேசமும் அதில் இருக்கு, டைம், ஸ்பேஸ், மெட்டீரியல், பீயிங்ஸ், everything was included in completion in its entirety in my dream. And I had not stirred from my bed. பகவானுக்கும் இப்படி ஒரு பெட் இருக்கு. அந்த பெட்டாக்கும் இப்போ பேசுறது. சங்கர்ஷணன்கிறது ஆதிசேஷன் தானே. பகவானுடைய பெட்டான படுக்கையான ஆதிசேஷன் இப்படி சொல்லிட்டு இருக்கார். எம்பெருமான் என் மேலே படுத்துட்டுருவார். சுகமாக படுத்துட்டு இருந்தனால கண்ணை மூடின்னு விட்டார்னா அவர் பாட்டு ஒரு கனவு காண்றார். அந்த கனவுல நீங்கள் எல்லாரும் இருக்கீள், நானும் இருக்கேன், எல்லாமும் இருக்கும். அப்பப்போ அந்த கனவுல இந்த கனவு காணின்னு இருக்க நானும் இருக்கேனோ இல்லையோ, அது மாதிரி தான் பகவான் அவதாரம் பண்ணுறான். அவனும் அந்த உலகத்தில் இருக்கான். அவன் அல்லாத ரூபத்தோடு நம்ம எல்லாரும் இருக்கோம். ஆனால் அதுவும் அவன்தான். வெளியில இருக்கிறதும் அவன்தான், உள்ள இருக்கிறதும் அவன்தாங்கிறதுனால தான் அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா அப்படிங்கிறது வேதம். உள்ளதான் அவன் இல்லை, உள்ளதான்னு சொல்ல முடியாது. வெளியிலையும் அவன்தான் இருக்கான்னு சொல்றது. வெளியிலனா இந்த உடம்பு, வெளியிலனா இந்த மனசு, வெளியிலனா இந்த உலகம், அதுவும் அவன்தான். உள்ளேனா ஆத்மா, அதுவும் அவன்தான். ஆத்திலையும் அவன்தான், ஆத்மாவும் அவன்தான். யதா சுஷுப்தः புருஷோ விஸ்வம் பஷ்யதி ச ஆத்மனி. எப்படி தூங்கிண்டு சொப்னாவஸ்தையில் இருக்கக்கூடியவன் விஸ்வத்தையே தனக்குள்ள பார்க்கறானோ, அப்புறம் எழுந்துண்டா இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு எப்படி சொல்றானோ, ஆத்மானம் ஏகதேசஸ்தம் மன்யத்தே சொப்ன உத்திதா, இங்கே தானே இருக்கேன்னு எப்படி சொல்றானோ, ஏவம் அதே போல அதே மாதிரி ஜாகரணாதீனி ஜாகிரத அவஸ்தை இருக்கே, அதுலேயும் கூட ஜாகிரத அவஸ்தைன்னா வேக்கிங் ஸ்டேட், ஸ்லீப் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட், வேக்கிங் ஸ்டேட்னு 3 அவஸ்தை சொல்கிறோம். அப்போ அந்த வேக்கிங் ஸ்டேட்லேயும் கூட ஜீவஸ்தானானி ச ஆத்மனஹா மாயா மாத்ராணி விஜ்ஞாய. அப்போ இப்போ பார்க்குறதும் கூட ஒரு கனவு தான்,
ஒரு கனவு நம்மளோட கனவு தான் இது. யாரோட கனவுன்னு நீங்கள் கேட்கலாம். இது என்னோட கனவு. அப்போ நீங்கள்லாம் தான் இல்லையே, நான் தானே உங்களை ஆனேன். ஆனால் நீங்கள் அதே சொன்னேன்ல, என்ன சொல்லுவீர்? இது என்னோட கனவு, நீங்களே கிடையாது, நான் தான் உங்களா இங்கே உட்காந்துண்டு சப்தாகம் சொல்கிறேன் அப்படின்னு இல்லையா? அதனால தான் என்ன சொன்னோம் முதல்ல, இப்போது அந்த பகவானே இந்த சப்தாகத்தை பண்ணுறான், அந்த பகவானே தான் அதை கேட்கிறான். நான் வேறு நீங்கள் வேறுன்னு இல்லை. இங்கே நான் யாரோ நீங்கள் யாரோ இல்லை, நானும் இல்லை நீங்களும் இல்லை, அவர் ஒருவரே பல ரூபங்களை எடுத்துண்டு இந்த பக்கம் பேசுகிறார், அந்த பக்கம் கேட்கிறார். அவ்வளோ. அப்போ இந்த உண்மையை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு கமாண்ட் போடுறார் இங்கே சங்கர்ஷணமூர்த்தி. இதெல்லாம் மாயை அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு, மாயையினால ஆகப்பட்ட பல திருஷ்யங்கள்னு தெரிஞ்சுண்டு, தத் திரஷ்டாரம் பரம் ஸ்மரேத், இது அத்தனையும் யார் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறானோ அவனை பார். கண்டவன் எவன் என கருத்தின் உள் நாடு அப்படின்னு சொல்றார். இந்த திருஷ்யங்கள் எல்லாம் யார் பார்க்கறா? இந்த கனவுல நான் இருக்கேன்னு இருக்கட்டும், கனவை காண்பவன் தானே மெய்யானவன். இந்த கனவெல்லாம் கனவு பொய்னானா கூட கனவை பார்த்தவன் பொய் இல்லையே, அவன் தானே கனவை பார்த்தான். அவன் கனவு முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கானே, கனவுக்கு முன்னாடியும் அவன் இருக்கான், அந்த கனவு பார்த்துட்டு இருக்கும் பொழுதும் அவன் இருக்கான், அந்த கனவு முடிஞ்ச எழுந்துட்டதுக்கு அப்புறம் அவன் இருக்கான். அந்த திரஷ்டாவாக அனைத்தையும் பார்த்து கொண்டு எவன் ஒருவன் உள்ளானோ அவனே உண்மையானவன். அவனை ஸ்மரேத்து, அவனை ஞாபகம் வச்சுக்கோ. ரமண பகவானோட சந்நிதியில் ஒரு நாளைக்கு பகவான் இந்த உலகமே பொய் அப்படின்னு அழகாக ஸ்தாபிச்சுட்டு இருந்தார். அதாவது பொய்னா ஒரு அப்பியரன்ஸ் தான் அப்படின்னு. இல்லைன்னு பகவான் ஒரு நாளும் சொல்லலை, உலகம் இல்லைன்னு சொல்லலை, உலகம் ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். The world is but an appearance. அப்போது சப் ரெஜிஸ்ட்ரார் நாராயண ஐயர் அப்படின்னு ஒரு பக்தர் உண்டு. அவர் அன்னைக்கு வரலை. அடுத்த நாள் தான் வந்தார். அவர் வந்த உடனே எல்லாரும் சொன்னோம், இதுக்கு என்னமோ சொன்னார் தெரியுமா பகவான் அப்படின்னா. இவர் கொஞ்சம் மனது கஷ்டப்பட்டது, நம்ம இல்லையே அப்படின்னு. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம், யாருமே இல்லை ஹாலில், பகவான் மாத்திரம் இருக்குது, இவர் இருக்கார். இவர் 2 பேர் இருந்தால். அப்போ பகவான்கிட்ட போய் சொல்லிட்டு, பகவானே நேற்றுக்கு இதெல்லாம் பொய்ன்னு சொன்னேலாமே, அது எப்படி பகவானே? இது எல்லாம் பொய்யா? இந்த ஹால் பொய்யா? நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற இந்த சோஃபா பொய்யா? உங்களுக்கு முன்னாடி போட்ட இந்த தடுப்பு பொய்யா? நான் பொய்யா? நீங்கள் சாட்சாத் ஈஸ்வரன், நீங்கள் உட்காந்துட்டு இருக்க நீங்கள் பொய்யா? இந்த ஹால் பொய்யா? இந்த சோஃபா பொய்யா? இந்த தடுப்பு பொய்யா? நான் பொய்யா? இதில் இந்த சோஃபாவில் சாட்சாத் ஈஸ்வரன் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்களே, நீங்களும் பொய்யோன்னு கேட்க பகவான் அதுக்கு, இதில் என்னவோய் சந்தேகம்? இதில் என்னவோய் சந்தேகம்? பார்க்கறது அத்தனையும் பொய், எல்லாத்தையும் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கானே அவன் ஒருவனே மெய் அப்படின்னு சொல்லி தத் திரஷ்டாரம் பரம் ஸ்மரேத்து. இப்போ நம்ம இந்த எதை பார்த்துட்டு இருக்கோமோ அதையே உண்மைன்னு நம்பிண்டு, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு சொல்லுவா தமிழில். கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு அப்பப்போ சொல்லுவா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம என்ன பார்க்குறோமோ அதையே உண்மைன்னு நம்பிண்டு, நம்ம எந்த உருவத்தை வச்சுட்டு இருக்கோமோ அந்த கோலத்தையே உண்மை அப்படின்னு நம்பிண்டு, எந்த கோலத்தை இப்பொழுது கொண்டிருக்கோமோ அதுதான் நான் அப்படின்னு நினைக்கிறதும், எதை இந்த உலக சிருஷ்டியை எதை பார்க்குறோமோ இதுதான் சத்தியம் அப்படின்னு நம்புறதை தான் சொல்கிறது கண்டதே காட்சி கொண்டதே கோலம். கொஞ்சம் நம்மளுடைய விவேகத்தை உபயோகப்படுத்தினோமானால் எப்படி ஒரு சொப்னத்தில், அதுக்கு சொப்னத்தை உபமானமாக கொடுக்குறாரு இங்கே. இங்கே உபமானம் சொப்பனம்தான். இந்த சொப்பனத்தை பார்த்தா நமக்கு தெரிஞ்சு போயிடும். கனவில்
ஒன்றும் நிஜம் இல்லையே, எல்லாம் பார்க்குறேன், எல்லாம் தோற்றம்தான், எங்கிட்ட தோன்றது அதெல்லாம் எனக்குள்ளே தான் இருக்குது, எனக்குள்ளேயே போய்டுறது. அதை நான் சிருஷ்டி பண்ணுறேன், அதை நான் காப்பாற்றுறேன், அதை நானே திரும்பியும் எனக்குள்ளே இழுத்துக்கிறேன். அப்படிங்கும் பொழுது இது வேற யாரோ பண்ணாப்புல தோணலையோ நமக்கு? பகவான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணாரு, பகவான் எல்லாத்தையும் காப்பாற்றுறாரு, பகவான் திருப்பியும் தனக்குள்ளே இழுத்துக்கிறாரு எல்லாத்தையும் அப்படின்னு நமக்கு இதில் ஒரு சிமிலாரிட்டி தோன்றதோ இல்லையோ? அப்போ அந்த பகவானை நினை, அந்த பகவானா இருக்கக்கூடிய ஒன்றை நினை, எது உனக்கு சௌகரியமா இருக்கோ அதை நினை. ஆனால் இதுக்கு காரணபூத்தனான ஒருவன் இருக்கான், அவனில் இதெல்லாம் ஒரு தோற்றம் தான் அப்படிங்கிறத மாத்திரம் மறக்காதே. ஏன்னா இல்லைன்னா வைராக்கியம் ஏற்படாது, திரும்ப 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 மாயை ஷழக்கில் போய் விழுந்துடுவோம். வைராக்கியம் ஏற்படாது. இதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டியோ நீ தொலைஞ்ச. நீ இதெல்லாம் பொய்னா ஒரு நிம்மதி ஏற்படுறது, உலகத்தில் பல கஷ்டங்கள் தெரியறது, எல்லாம் பொய் அபாடா அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் உண்மையாக இருந்தால் என்ன ஆகிறது? இதெல்லாம் நம்மளால் தாழ முடியுமா, தாங்க முடியுமா? இந்த 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 வேதாந்த உண்மை இருக்கே, இதெல்லாம் பொய்னு அதோடைய ஆசிரியத்தில் தான் நம்ம உயிர் வாழ முடியும், ஜீவிக்க முடியும், சந்தோஷமாக இருக்கணுமானால் இது வேணும். இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடியதான இந்த மாயையில் ஏற்படக்கூடிய பலவிதமான கஷ்ட நஷ்டங்களில் நம்ம மூழ்கியே போயிடுவோம். எல்லாம் போய் ஏன பிரசுப்த புருஷ ஸ்வாபம் வேதாத்மனஸ்ததா சுகம் ச நிர்குணம் பிரம்ம தம் ஆத்மானம் அவேஹிமாம். எப்படி தூங்கி கனவு கண்டு முடிச்சு தூங்கி எழுந்திடத்துக்கு அப்புறம் அந்த கனவுல வந்தது எல்லாம் அபாடா, எல்லாம் பொய்யா, நல்ல வேலைப்பா, வெறும் கனவுதான் அப்படின்னு எப்படி நிம்மதி அடையறானோ ஒரு மனுஷன், அதே போல இந்த அஜ்ஞானத்திலிருந்து எழுந்திடத்துக்கு அப்புறம் தன்னை அறிந்து தானே நான் என்பதையும் அறிந்து நிம்மதி அடைகிறான். சுகம் ச நிர்குணம் பிரம்மா. சில பேருக்கு கனவெல்லாம் ஒரு எக்ஸாமுக்கு படிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு கனவு வரும். நிறைய பேருக்கு அது பெரிய பீத்தி. அது படிக்காமல் இந்த வயசோ ஆகிடுத்து, இன்னும் என்ன ரிட்டையர் ஆயாச்சு, இன்னும் எக்ஸாம் போன மாதிரி கனவு. படிக்கலையே, ஐயோ ஹிஸ்ட்ரி எக்ஸாம் நினச்சிட்டு போய் கடைசியில் மேத்ஸ் எக்ஸாம் வந்துவிடுதே அப்படின்னு கனவு. படித்து எழுந்துண்டா ஐயோபாடா நல்ல வேளை கனவு. அந்த நைட்மேருக்கு அப்புறம் என்ன ஒரு ரிலீஃப் வருது, என்ன ஒரு சாந்தி வருது. அந்த சாந்தி தான் கடைசியில் நமக்கு ஞானத்தில் வீழ்ச்சின்றதுக்கு அப்புறமும் அப்பேற்பட்ட சாந்தி வரும். இது எல்லாமும் போய் ஒரு கனவு மாத்திரம் இல்லை, இந்த முழு கனவும் போய் அவாடா நல்ல வேளை வெறும் கனவு தான் அப்படின்னு ஒரு ஆனந்தம், ஒரு சுகம். அந்த சுகம் அந்த சாந்தி நமக்கு வரணுமானால் தத்ரஷ்டாரம் பரம் ஸ்மரேத்து, அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒருவனை தியானம் பண்ணு. உபயம் ஸ்மரத பும்சஹா பிரஸ்வாப பிரதிபோதயோஹோ அன்வேதி व्यतिरिच्येत தஜ்ஞானம் பிரம்ம தத்பரம். ரொம்ப அப்படி புட்டு புட்டு வைப்பார் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கார். அப்படியே திறந்து ஒன்னொன்னையும் அழகாக சொல்கிறார். இங்கே தூக்கத்திலையும் நீ இருக்க, கனவுலையும் நீ இருக்க, முழிப்பிலையும் நீ இருக்க, எல்லாத்திலையும் நீ ஒருத்தன் இருக்க இல்லையா? இதை புரிஞ்சுக்கோ. அன்வயம் व्यतिरेकம்னு சொன்னாரே பிரம்மாக்கு பகவான், அதையே இங்கே சொல்றார். அன்வேதி व्यतिरिच्येत, நான் இல்லாமல் கனவில்லை, கனவில்லாமலும் நான் இருக்கேன். அப்போ எது உண்மை, எது நான்? நான் தூங்கினேன், தூங்கி எழுந்துட்டதுக்கப்புறம் நான் தூங்கினேன்னு சொல்கிறேன். நான் கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன்னு சொல்கிறேன். முழிச்சுட்டதுக்கப்புறம் நான் முழிச்சுட்டேன்னு சொல்கிறேன். அப்போது 3 ஸ்டேட்மெண்ட் இங்கே பண்ணியிருக்கோம். நான் உறங்கினேன், நான் கனவு கண்டேன், நான் விழித்தேன் அப்படின்னு. இதில் நான் அப்படிங்கிறது காமனாக இருக்குது. கனவு கண்டேன், உறங்கினேன், விழித்தேன்கிறது மாத்திரம் மாறி 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 வருது. இதில் எது சாஸ்வதமான வஸ்து? நான்கிறது தான் சாஸ்வதமான வஸ்து, மிச்சதெல்லாம் மாறக்கூடியது. இதில் எது நான் அப்போ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. அதை தெரிஞ்சுட்டேயானால் தஜ்ஞானம் பிரம்ம தத்பரம், அதுதான் பிரம்மஜானம், அதான் பரமான பிரம்மஜானம். இதை மறந்தோமானால் சம்சார சக்கரம். இதை ஞாபகம் வச்சுட்டோமானால் அப்போ அதுலேருந்து இந்த தூக்கத்திலேருந்து இந்த உறக்கத்திலேருந்து விழித்து ஞானஸ்திதி மோட்சம்.
மேலே சொல்கிறார், இந்த உடம்பு மனுஷ உடம்பு நமக்கு கிடைத்த பின்பும் இந்த ஒரு ஞானத்துக்காக நம்ம முயற்சி எடுக்கலையானால் நமக்கு எந்த விதத்திலையும் க்ஷேமம் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். ந புத்தியேத குவச்சித் க்ஷேமமாப்னுயாத், எந்த விதத்திலையும் நமக்கு க்ஷேமம் உண்டாகாது. கேவலம் இந்த உலகத்திலேயே உழண்டுண்டு அந்த உலகத்திலேயே நம்ம எப்படி நன்னா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற வேலையை மாத்திரம் பார்த்துண்டு இந்த பிரம்ம ஞானத்துக்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்தோமானால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை, ஒரு நல்லதும் இல்லை. பிரம்மஜானத்துக்காக யாரு எஃபர்ட் எடுக்கிறாளோ அவளுக்கு தான் சாந்தி வருமே தவிர வெறும் இதுலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவா யாருக்கும் இதில் சாந்தி வராது. சுகாய துக்க மோக்ஷாய குர்வத்தே தம்பதி கிரியாகா. உலகத்தில் ரெண்டு பேரா தம்பதிகளா நம்ம என்ன பண்ணுறோம், வேலை பண்ணிட்டு இருக்கோம், வீடு வாங்குகிறோம், வேலைக்கு போகிறோம், காரு வாங்குகிறோம், வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம். எல்லாம் எதுக்காக பண்ணுறோம்? சுகத்துக்காகவும் துக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் பண்ணுறோம். ஆனால் இங்கே சங்கர்ஷணமூர்த்தி சொல்ல அதெல்லாம் கனவுப்பா, நீ எழுந்துன்றதுக்கு அப்புறம் திருப்பி கனவு காணுவே, அடுத்த ஜென்மாங்கிற கனவு வரும். இதே திரும்பி பண்ணணும். சுகம் இருக்காது, துக்கமும் போகாது, இதுவே இருக்கும். உலகத்தில் பாரு, இதை பார்த்து கற்றுக்கோ. ஸ்ரத்தையோடு என்னுடைய வாக்கியங்களை, இந்த வார்த்தைகளை நீ மனசில் வாங்கிட்டு அதை அப்பிரமத்தா அப்படிங்கிறார். ஸ்வமே தத் ஸ்ரத்தையா ராஜன் ந அப்பிரமத்தோ வச்சோ மம ஞான விஜான சம்பன்னோ தாரையன் ஆஷு சித்தியதி. என்னுடைய வார்த்தைகளை நீ மனசில் வச்சுண்டு தாரணை பண்ணிண்டு புரிஞ்சுண்டு அதை செயல்முறையில் உன்னோட ப்ராக்டிஸில் நீ கொண்டு வந்தையானால் நீ சீக்கிரமே சித்தி அடைவாய், சீக்கிரமே மோட்சத்தை அடைவாய் அப்படின்னு ஒரு பெரிய வரத்தையும் கொடுக்குறார். பகவான்கிட்டேருந்து இந்த பொக்கிஷமான ஒரு உபதேசத்தை வாங்கிக்கிறார் சித்திரகேதுங்கிற ராஜா. உடனே வித்யாதரர்களுக்கு ராஜாவான ஒரு ஸ்திதியும் அவருக்கு கிடைக்கப்பெறுறது. வித்யாதரர்கள்னு ஒரு கந்தர்வர்கள், அப்சரர்கள், யக்ஷர்கள்லாம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி வித்யாதரர்கள்னு ஒரு கிளாஸ் ஆஃப் பீயிங்ஸ் உண்டு. அவளா அவருக்கு ஒரு ஜென்மா ஏற்படுறது. அதில் ஒரு நாளைக்கு என்ன ஆயிருக்கு, ஒரு விமானத்தில் அவர் எங்கேயோ போயின்னு இருக்க கைலாச மார்க்கமாக போனாராம். கீழே கைலாசத்தில் பரமேஸ்வரன் உட்காந்துட்டு இருக்கார், தட்சிணாமூர்த்தி ஞானஸ்வரூபன். இடது தொடையில் பார்வதி தேவி அம்பாள் உட்காந்துட்டு இருக்கா. அம்பாள் எங்கேயாவது விழுந்துட போகிறாளேன்னு சொல்லிட்டு அம்பாள் இப்படி பிடிச்சுட்டு இருக்கார். அவர் ஒரு கரத்தால் பிடிச்சுட்டு இருக்கார். சித்தர்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கா, ஞானிகள்லாம் உட்காந்துட்டு இருக்கா, ரிஷிகள்லாம் உட்காந்துட்டு இருக்கா, யோகிகள்லாம் உட்காந்துட்டு இருக்கா உபதேசம் கேட்கறதுக்கு பரமேஸ்வரன்ட்டேருந்து. அவரும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் அவர் உட்காந்துட்டு இருக்கிறது எப்படின்னா இடது தொடை மேலே பார்வதியை வச்சுண்டு அவளை ஒரு கரத்தால் அப்படி அணைச்சுண்டு அவர் எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கார். இதை பார்த்த உடனே இந்த சித்திரகேத்து மேலே போயிட்டு இருக்கானே வித்யாதர ராஜா, அவனுக்கு ஒரு சிரிப்பு வந்துடுத்து. சிரிச்சான், கோலுன்னு சிரிச்சான். எல்லாரும் அப்படி திரும்பி பார்த்தால் அவன் சொன்னான், இந்த மாதிரி ஒரு சபையை நான் பார்த்தது இல்லையே, ஒரு சபை மரியாதைன்னு ஒன்று கிடையாதோ, இப்படி பொண்டாட்டியை மடியில் வச்சுட்டா யாராவது கட்டிட்டு பேசுவா எல்லாரோடையும், அசபியமாக இருக்கே அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட உடனே அங்கே பகவானுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிறவா யாரும் இதில் ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை. சங்கரனோ அதுக்கு மேலே சாந்த ஸ்வரூபனாக உட்காந்துட்டு இருக்கார். ஆனால் அம்பாளுக்கு பொறுக்கலை. யாருடா நீ புதுசாக வந்துட்ட, இங்கே இத்தனை மகான்கள் உட்காந்துட்டு இருக்கா, இத்தனை ஞானிகள் உட்காந்துட்டு இருக்கா, ரிஷிகள் உட்காந்துட்டு இருக்கா, அவளுக்கெல்லாம் அசபியமா படலை, உனக்கு பெருசாக பட்டுடுத்தோ, யாருடா நீ, அரக்க புத்தியோட பேசுறியே நீ, இங்கே யார் இருக்காங்கிறது தெரியாமல் பேசுறியே நீ, இதோடைய தாத்பரியம் என்னன்னு புரியாமல் பேசுறியே நீ, சிவனும் சக்தியும் ஒன்னா இருக்கிறது தானே இந்த உலகத்துடைய பிரபஞ்சத்துடைய ரகசியமே, சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்தும் அப்படின்னு சௌந்தர்ய லஹரியில் பிரமாதமாக சொல்கிறாரு. அப்படின்னு கோபம் வந்து ஒரு சாபத்தை கொடுத்தா, நீ அரக்கனாக போய் கடவு, நீ ஒரு ராட்சச அசுர ஜென்மத்தை எடு அப்படின்னு சொன்னா, உடனே சித்திரகேதுவும் கீழே இறங்கி வந்தான். அம்மா மன்னிச்சிடுங்கோ, ஏதோ தோணினத்தை சொல்லிவிட்டேன், தப்பு தான், என் மேலே தான் தப்பு, சரி உங்கள் சாபமே இருக்கட்டும், சாபமும் நீங்கள் கொடுக்குற சாபமெல்லாம் சாபமா, அனுகிரகம் தானே அப்படின்னு எடுத்து விட்டார். தாயாரான நீங்கள் கொடுக்கக்கூடிய சாபமும் எனக்கு அனுகிரகம்தான். கோழி மிதித்து குஞ்சு முடமாகுமா,
அந்த போல் நீங்கள் கொடுத்த சாபம் எனக்கு அனுகிரகம் அப்படின்னு எடுத்துகிட்டு கிளம்பிட்டாராம். அப்புறம் சிவனே பார்த்து அம்பாள்கிட்ட சொல்கிறா, பார்த்தியா ஞானிகள் எப்படி இருக்கா பார் அப்படின்னு. அவர் பிராரப்தம் ஏதோ சொல்ல வச்சுது, சாபத்தை வாங்க வச்சுது. ஆனாலும் அவர் திருப்பியும் பிரதி சபிக்கலை. சங்கரர் சொல்கிறார், அவரால் திருப்பி உன்னை சபிக்க முடியும், உனக்கு சாபம் கொடுக்க முடியும், ஆனால் அவர் பண்ணலை. அவர் கிளம்பி போயிட்டார். அப்போ இந்த சாபம் நிறைவேறணும் இல்லையா? அதுக்கு இடையில் வேறு சில விஷயங்கள்லாம் நடக்கிறது. இந்திரன் தன்னுடைய குருவை அவமரியாதை பண்ணி ப்ரகஸ்பதி அங்கேருந்து கிளம்பி போக வேறொரு புரோகிதன் வேணுமேனு தேடி துவஷ்ட்ரா அப்படிங்கிற ஒரு தேவதையோட பிள்ளையான விஸ்வரூபன் அப்படிங்கிற ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவன் மூலமாக யஜ்ஞயாகாதி கிரியைகள்லாம் பண்ணிட்டு இருந்தான் இந்திரன். அப்போது ஒரு நாளைக்கு இந்த விஸ்வரூபன் மேலேயும் அவனுக்கு ஒரு டவுட் வந்து, இவன் நம் பட்சம் இருக்கானா அசுரபக்ஷம் இருக்கானா அப்படின்னு ஒரு டவுட் வந்து அவனுடைய தலைகளை வெட்டுட்டான். அவனுக்கு 3 தலை உண்டு, 3 தலைகளையும் வெட்டுட்டான். தேமேன்னு இருந்த தம் பிள்ளைய இவன் வலுக்கட்டாயமாக கூட்டிண்டு போய் இந்திரலோகத்துக்கு கூட்டிட்டு போய் அங்கே அவன் தலையை வெட்டினான் அப்படின்னு உடனே துவஷ்டாக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. அவர் உடனே நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு யஜ்யம் பண்ணார். இந்த யஜ்யத்தில் இந்திரனுடைய சத்ரு வரவேணும் அப்படின்னு சொல்லி ஆகுதி பண்ணார். இந்திரசத்ரோ பிரவர்த்ததாம்னு ஒரு மந்திரத்தை சொன்னார், இந்திரசத்ரு வரட்டும்னு. அதில் மந்திரோச்சாரணத்தில் ஒரு லோபம் ஏற்பட்டுடுத்து, ஒரு சின்ன தப்பு வந்துடுத்து. அதனால இந்திரனை கொல்லக்கூடியவன் அப்படிங்கிற இடத்துல இந்திரனால் கொல்லப்படுபவன் அப்படின்னு மாறி போயிடுத்து வாக்கியம். வேதம் எவ்வளோ ஜாக்கிரதையாக பிரயோகம் பண்ணணுங்கிறது இந்த கதையிலேருந்து நமக்கு தெரியும். வார்த்தைகள் அதே தான். நம்ம தமிழில் சொல்லும்போது வார்த்தையே மாற்றி பேச வேண்டியதாக இருக்கும். எனக்கு இந்திரனை கொல்லுபவன், இந்திரனால் கொல்லப்படுபவன், ரெண்டும் தனித்தனி வார்த்தை, ஒன்றுக்கு ஒன்று கன்ஃபியூஸ் ஆகாது. வேதம் அப்படி இல்லை, இந்திரசத்ருன்னு தான் வார்த்தை. அந்த இந்திரசத்ருங்கிற வார்த்தையை இன்டர்நேஷன் இருக்கும் இல்லையா வேதத்தில், அந்த இன்டர்நேஷன் மூலமாகவே மாற்றி விடலாமாம் அந்த மீனிங்கை. ஒரு இடத்துல இழுத்துட்டோமானா அந்த மீனிங் மாறி போயிடும். இப்போ வேதம் சொல்கிறச்சே நம்ம பாட்டு கச்சாமுச்சான்னு இழுத்தோமானா அப்புறம் விபரீதம் விளையும். சொன்னால் பார்த்து சொல்லணும். இந்த துவஷ்டா அது மாதிரி பண்ணார். ஆனால் அதுவும் தெய்வ சங்கல்பம் தான். அதனால் இப்போது அந்த யஜ்ஞத்திலேருந்து, அந்த யஜ்ஞ அக்னியிலேருந்து தகன்னு எரியக்கூடிய அந்த அக்னியிலேருந்து ஒரு பெரிய ஒரு பூதம் கிளம்பித்து, ஒரு பெரிய பிரகிருதி கிளம்பித்து பூமிக்கும் ஆகாசத்துக்குமா நிற்கிறது. அது எல்லாத்தையும் ஆவிரதமாக பண்ணி நிற்கிறதுனால விருத்ரன் அப்படின்னு பேர் கொடுத்தா விருத்ராசுரன் அப்படின்னு பிரபலமானவன். இந்த கதை பாகவதத்தில் மாத்திரம் இல்லாமல் வேதத்திலேயே இருக்கு. அப்போ அந்த விருத்ராசுரன் யாரு அப்படின்னா நம்ம சித்திரகேது தான். அம்பாளுடைய சாபத்தினாலே நீ அசுரனாக பிறக்க கடவுன்னு சொன்னாலோ இல்லையோ, அந்த சாபத்தை நிறைவேற்றுறதுக்காக இங்கே துவஷ்டாபண்ண யஜ்ஞத்தில் ஒரு தப்பு நடக்க அதிலிருந்து வெளிவந்ததான ஒரு அசுரன், இந்திரனால் கொல்லப்படுபவனாக ஒரு அசுரன், அது நம்ம விருத்ராசுரன், நம்ம சித்திரகேதுக்கு எல்லாம் தெரியும். தான் யாருன்னு தெரியும், தான் பண்ண தப்புனால இந்த ஒரு ஜென்மா வந்திருக்குன்னு தெரியும், தான் இந்திரனால கொல்லப்படு போறான்ங்கிறதும் தெரியும். அப்பா பண்ண தப்பு அவனுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணான்னா ரொம்ப சித்தமாக இருந்தான், ரெடியாக இருந்தானாம், சண்டைக்கு போய் சாகிறதுக்கு தயாராக இருந்தானா. ஏன்னா இந்த உடம்பு கடைசி உடம்பு, எனக்கு பிராரப்தம் சித்திரகேதுவாக என்னை பிறக்க வச்சது. அதுக்கப்புறம் நான் பண்ண புண்ணிய பலனால் உடனே நேர ஞானத்தை அடைய முடியாமல் நான் வித்யாதரனாக தெரிஞ்சேன். வித்யாதரனா ஆனதுக்கு அப்புறம் நான் பண்ண பாவத்தினால இப்போ அசுரனாக இருக்கேன். இதோட எல்லா கணக்கும் தீர்ந்தது. இனிமே பகவானை சரணாகதி பண்ணி, அந்த பகவானையே தியானம் பண்ணி, அந்த பகவானையே பக்தி பண்ணினேனால் எனக்கு மோட்சம் நிச்சயம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. முதல்ல அவனுக்கு ஏற்பட்டது வைராக்கியம். அந்த குழந்தை போய் பிறந்து செத்ததுனால ஒரு வைராக்கியம் ஏற்பட்டது. வைராக்கியத்தினால அவன் போய் சங்கர்ஷணமூர்த்தியை சேவிச்சு அதிலிருந்து அவனுக்கு ஞானம் உண்டாச்சு. இப்போ ஞானம் உண்டானதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா பிரம்மபூத பிரசன்னாத்மா ந கிருஷ்யதி ந சோச்சதி. பகவான் கீதையில் சொல்றான், பிரம்மபூதனான ஞானி என்ன ஆகும் அவனுக்குன்னா, கடைசியில் என்ன ஆகும்னா மத் பக்திம் லபத்தே பராம்னு சொன்னார். அவனுக்கு என் மேல பராபக்தி ஏற்படும் அப்படின்னு சொன்னார். பிரம்மபூதனான ஞானிக்கு பராபக்தி ஏற்படும்னு சொன்னார்.
அப்போ அந்த பராபக்தியோடு அவன் மோட்சத்தை அடையலாம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போயிடுத்து. வைராக்கியம், ஞானம், இங்கே பக்தி அவனுக்கு. யுத்தத்துக்கு போனான், இந்திரனோட வெகுவாக சண்டை போட்டான். அதுக்காக இந்தா என் கழுத்து வெட்டுன்னு சொல்லலை. டியூட்டி இருக்கணும், ஒரு கர்த்தவியம் இருக்கணும். பிறந்திருக்கேன், அப்பாவோட வார்த்தையை ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக நன்னா சண்டை போட்டான். இந்திரன் தோக்கும்படி சண்டை போட்டான். இந்திரன் தோத்து ஓடினான். ஓடி மகாவிஷ்ணு கிட்ட போய் வேண்டிண்டான், இவனை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கும் பொழுது பிரபு சொன்னார், ததீச்சின்னு ஒரு ரிஷி இருக்கார், அவர் பண்ண தபசெல்லாத்தையும் அவர் முதுகு எலும்புல சேர்த்து வச்சுட்டு இருக்கார். அவர்கிட்ட போய் ஒரு முதுகு எலும்பை கேளு அப்படின்னு. இந்த இந்திரனும் இங்கே முதுகு எலும்பை கொஞ்சம் தரையலான்னு கேட்டானாம். என்ன ஒருத்தருக்கு என்ன 2 கிட்னி இருந்தால் ஒரு கிட்னியை வேணால் தரலாம். 2 முதுகெலும்பா இருக்குது, ஒன்று தானே இருக்குது. அதை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவரால் இருக்க முடியுமோ? அவரால் இருக்க முடியாது தான். இருந்தாலும் இவன் கேட்குறான், என்ன பண்ணுறது? உலகம் க்ஷேமமாக இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் உங்கள் முதுகெலும்பை தந்தாகணும் அப்படின்னு ததீச்சிகிட்ட சொன்ன உடனே அவர் சொன்னாராம், என்றைக்கு இருந்தாலும் போக வேண்டிய வஸ்து உடம்பு. 4 பேருக்கு உபயோகமாக இருந்து போச்சுன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன? போனால் போகிறது போ அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டாராம். சமாதி ஸ்திதியில் தன் உடம்பை விட்டாராம். நீ என்னவோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். ஞானிகளும் மகாத்மாக்களும் என்ன லெவலில் இருக்கா, ரிஷிகள்லாம் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். 100 இருந்தால் நம்மளாக இருந்தால் கொடுப்போமா? 100 இருந்தால் கொடுப்போமா? முதுகெலும்பை கேட்குறான். நம்ம கிட்னியை கேட்டால் கூட கொடுக்க மாட்டோம். 2 இருக்குங்கிறா, ஒன்று வச்சுக்கோ பரவாயில்ல இலவசமாக. நான் எனக்கே ஒரு வேளை தேவைப்பட்டதுன்னா அப்போ நாம் யார்ட்டே தானம் வாங்கணும், நானே வச்சுக்கிறேன் பரவாயில்ல. ஆற்று சாமான கூட எடுத்து கொடுக்க மாட்டேன் சில சமயம். முதுகெலும்பு தூக்கி தரார் ததீச்சி மகர்ஷி, வச்சுக்கோ பரவாயில்ல போ வச்சுக்கோ, உனக்கு வேணுமா வச்சுக்கோ. அதை எடுத்துட்டு வஜ்ராயுதம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை பண்ணி அதன் துணையை கொண்டு யுத்த பூமிக்கு திரும்பி வந்து இந்த விருத்ராசுரனோட போர் பண்ணுறான், சண்டை போடுறான். அதில் அப்படியே அடிபடுறான். அதை வச்சுண்டும் அவனால் தாங்க முடியல. இந்த ஐராவதம்ங்கிற ஒரு யானையில் ஏறிண்டு வரான். இந்த விருத்ராசுரன் இந்த யானைக்கு முஷ்டியால் ஒரு குத்தினானாம். அந்த யானை ஜொயின்னு பின்னாடி போயிட்டான். யானை பின்னாடி போச்சான். அப்போ என்ன சக்தியோட குத்தணும் பாருங்க. அவன் இவன் குத்தி யானை பின் வாங்கித்து. அப்போ பயந்து நடுங்கிறானவன். அவனை பார்த்து சொல்ல, டே இந்திரா சண்டை போடுறா, ஏதோ பாட்டிமா மாதிரி உட்காந்துக்கிறியே, ஒளிஞ்சுக்கிறியே, வா சண்டை போடு. உடனே சொல்கிறேன், ஏதோ கழுவி மாதிரி என்ன ஒளிஞ்சுக்கிற போய். என்ன ஜெயமும் அபஜயமும் நம்ம கையில் இல்லை. யத்ன பிரயத்னமுல் மானவ தர்மமு ஜயாபஜயமு தெய்வாதீனமு சத்யசாரமு தெலிசிக்கோ அண்ணா. சுவாமி பாடுவார். யத்ன பிரயத்னமுல் மானவ தர்மமும், செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆனால் ஜெயமும் அபஜயமும் தெய்வாதீனம். அதை பற்றி கவலைப்படாதே, வா சண்டை போடு. என்னை பார்த்து கற்றுக்கோடா. இந்த பார், நான் சாக கிடக்கேன், எனக்கு தெரியும் நீ எனக்கு கொண்டுட போற. ஏன்னா எங்கள் அப்பா தப்பு பண்ணியிருக்கா, நீ தான் ஜெயிக்க போற. அப்படி இருந்தாலும் நான் சண்டைக்கு வந்திருக்கேன், நீ ஜெயிக்க போறேனாலும் நீ பின்வாங்கிறியே, வாடா அப்படின்னு இந்திரனுக்கு உபதேசம் பண்ணானாம். இந்திரன் நினைச்சா, நீ என்ன எப்பேற்பட்டவன்டா, நீ உன்னை பார்த்து எனக்கே அவமானமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, உன் முன்னாடி நிற்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குன்னு இந்திரனே சொல்லிக்கிறான். பார்த்தான் விருத்ராசுரன். அவனுடைய காலம் நெருங்கிடுத்து, இனி போக வேண்டிய டைம் வந்துடுத்து. அந்த டயத்தில் இந்திரனை நினச்சி ஏதாவது பிரயோஜனம் உண்டா? சந்திரனை நினச்சி பிரயோஜனம் உண்டா? எதை நினைக்கணும்னு மனசில் தீர்மானம் பண்ணிட்டான். உடனே அந்த க்ஷணத்திலேயே யுத்த பூமியிலேயே ஒரு கண்ணை மூடினான். இவன் ஒரு பாட்டு பாடினான், விருத்திர கீதை. பகவான் கீதையில் யுத்த பூமியில் பாடினான்னு சொன்னேனே, பகவான் ஒருத்தந்தான் பாடலை, விருத்திரனும் பாடுறான். அகம் ஹரே தவ பாதைகமூலதாசானுதாசோ பவிதாஸ்மி பூயः. அஹம் ஹரே தவ பாதைகமூலதாசானுதாசோ பவிதோஸ்மி பூயः. மனஸ்மரேத அசுபதே मनस्मरेत सुपते गुणांस्ते गृणीत वाक्कर्म करोति कायः. हे हरे, நான்
உன்னுடைய தாசர்களுடைய தாசனாக இருக்க விரும்புகிறேன். அஹம் ஹரே தவ பாத ஏக மூல தாசா அனுதாச பவிதோஸ்மி பூயா. உன்னுடைய தாசன்னு சொல்றது கூட எனக்கு இல்லை, உன் தாசனுக்கு தாசனாக இருக்க விரும்புகிறேன். எதுக்குன்னா மனஸ்மரேத, என்னுடைய மனசு அப்பதான் நினைக்கும் எதன்னா பிராணபதியான ஒன்ன நினைக்கும்ங்கிறான். ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்றான், அசுபத்தேன்னு சொல்றான். அசுன்னா பிராணன்னு அர்த்தம். பகவான விருத்திர அசுரன்னு பேர் இவனுக்கு. இவன் பகவானை எந்த பாவத்தில் பார்க்கறான்னா மதுர பாவத்தில், ராதா பாவத்தில், ருக்மிணி பாவத்தில், ஆண்டாளுடைய பாவத்தில், மீரானுடைய பாவத்தில் இந்த அசுரனானவன் பகவானை பார்க்கறான். என் பிராணநாயகா, என் பிராணபதே அப்படின்னு கூப்பிடுறான் பகவான். அசுபத்தேன்னு சொல்றான். மனஸ்மரேத அசுபதே குணாம்ஸ்தே கிருணீதவா கர்ம கரோது காயஹ. உன்னையே நினைத்து உன் குணங்களையே பாடி உனக்காகவே ஆட்செய்து, மனோ வாக்கு காயம்னு இருக்கு இல்லையா, மனசு வாக்கு உடம்பு. இந்த மனசும் உனக்காக இருக்கட்டும், இந்த வாக்கும் உனக்காகவே இருக்கட்டும், இந்த உடம்பும் உனக்கே உகந்ததாக இருக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனசுல வேற எந்த விதமான ஆசையும் இல்லாமல் உன் ஸ்மரணையே இருக்கு. வாக்குலையோன்னா வேற எந்த பேச்சும் இல்லை, உன் குணங்கள், உன் கீர்த்தனங்கள், உன் நாமங்கள் இவ்வளவுதான் இருக்கு. உடம்போன்னா உனக்கு என்ன சுசுரூஷா, உனக்கு என்ன கைங்கரியம் பண்ணணும்னே இந்த உடம்பு இருக்கு. இவ்வளவுதான், எனக்கு இப்படிதான் வேணும் அப்பா எனக்கு அப்படின்னு சொல்றான் உத்தராசன். நாக்க பிருஷ்டம் ந பாரமேஷ்டியம் ந சார்வபௌமோ ந ரசாதிபத்யம் ந யோக சித்திஹி அபுனர்பவம் வா சமஞ்சத்வாம் விரஹைய காங்ஷே. எனக்கு என்ன வேணும் தெரியுமா பிரபு? நீ வேணும், நீ ஒருவனே வேணும். உன்னை தவிர்த்து வேற எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ மாத்திரம்தான் வேணும். ந நாக பிருஷ்டம், எனக்கு சொர்க்காதி லோகங்கள் வேண்டாம். நச்ச பாரமேஷ்டியம், சொர்க்கம் வேண்டாம்னா பிரம்மலோகத்தை வேணா தரட்டுமான்னா வேண்டாம், பிரம்மாவாகவும் இருக்க வேண்டாம். ந சார்வபௌமம், அப்போ இந்த உலகத்திலேயே இருந்துட்டு ராஜாவா இருக்கியான்னா வேண்டாம். ந ரசாதிபத்தியம், அசுரர்கள்லாம் போய் ரசாதலத்தில் போய் இருப்பா, பாதாள லோகங்களில் ஒன்றுல, அதில் வேணா நீ ராஜாவா இருக்கியான்னா வேண்டாம். பூலோகம் வேண்டாம், பாதாளம் வேண்டாம், ஸ்வர்க்கம் வேண்டாம், பிரம்மலோகம் வேண்டாம். யோக சித்திகள்லாம் வேணுமா? எல்லா உலகத்திலையும் சஞ்சாரம் பண்ணக்கூடியதான யோக சித்திகள் வேணுமான்னா ந யோக சித்தி. அப்போ மோட்சம் வேணுமோ அப்படின்னா அபுனர்பவம் வா, அதுவும் வேண்டாம். மோட்சம் வேண்டாம். மோட்சம் வேண்டானா? ஏன் மோட்சம் வேண்டான்னா சமஞ்சச, எல்லா நல்லதையும் கொடுக்கக்கூடியவனே சமஞ்சச. துவா விரஹைய காங்ஷே, உன்னை விட்டு பிரியும்படிக்கு இருந்தால் மோட்சமும் வேண்டாம். நீ வேணும். உன்னை விட்டு பிரிஞ்சாதான் மோட்சம்னா மோட்சம் வேண்டாம். துச்சமான பொருட்கள்லாம் இல்லை இல்லைன்னு தள்ளிட்டான். உலகத்தை தள்ளினான், பாதாள லோகாதிகளை தள்ளினான், சொர்க்கத்தை தள்ளினான், பிரம்மலோகத்தை தள்ளினான், யோக சித்திகளை தள்ளினான், மோட்சத்தையும் தள்ளுறான். எப்போன்னா நீ என்னோட இருந்தா நரகத்துக்கு வேணாலும் போவேன், நீ என்னோட இல்லையானால் மோட்சமும் வேண்டாம், எனக்கு நீ வேணும். ஏன்னா ஏன் அப்படின்னா நான் என்னோட நிலைமை அப்படி இருக்குப்பா. என் நிலை எப்படி இருக்கு? அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாஹா ஸ்தன்யம் யதாவத் சதராக்ஷுதார்த்தாஹ பிரியம் பிரியேவ விஷிதோ விஷல்னா மனோ அரவிந்தாக்ஷ தித்ருக்ஷதே த்வாம். அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாகா, ரக்கமுளைக்காத ஒரு குஞ்சு. இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தா ஒரு குஞ்சு விழுந்து கொடுத்தான், பாவம், அதை எடுத்து கொண்டு போய் ஏதோ காப்பாத்தினான்.
ரெக்கைகள் முளைக்காத ஒரு குஞ்சு பறவை அம்மா பறவை இறை தேட போயிடுத்தோ. இந்த குஞ்சு பறவை அந்த நீடத்திலேயே இருக்குது. அந்த நீடத்திலேயே அது எங்கே அந்த குஞ்சு பொறிச்சதோ அங்கேயே இருக்குது, நெஸ்ட்லேயே. இந்த அம்மா எங்கேயோ இறை தேட போயிடுத்து. அப்போது ஆன்னு வாயை திறந்துண்டு அது கத்திண்டே இருக்குமே அம்மா வரத்துக்காக. அதால் பறந்து போய் அம்மாட்ட சேர முடியாது. அம்மா வேணும்னு ஆசை, ஆனால் அம்மாட்ட போக முடியாது. ஏன்னா அஜாத பக்ஷாஹா, இன்னும் ரெக்க முளைக்கலை. அது எப்படி அம்மாக்காக ஏங்குமோ, ரெக்கைகள் முளைக்காத ஒரு குஞ்சு அம்மாக்கு எப்படி அம்மா வர வரைக்கும் எப்படி ஏங்குமோ, அதுபோல ஒரு கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டிக்கு எய்த்தாப்புல அம்மா மாடு, அந்த கண்ணுக்குட்டியை இழுத்து இந்த பக்கம் கட்டி வச்சுட்டா அந்த மாட்டை கறக்கிறதுக்காக, இல்லைன்னா அந்த கண்ணுக்குட்டி வந்துடுமேன்னு அது அம்மாவை பார்த்து அம்மா 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 அப்படின்னு கத்துறது அந்த கண்ணுக்குட்டி. அதால் ஓடி வர முடியாது. அதுக்கு ஓடி வரத்துக்கு சக்தி இருக்கு. சக்தி இருந்தும் அதால் ஓடி வர முடியாது. ஏன்னா அதை கட்டி போட்டுட்டான். முதல்ல சொன்னதில் அந்த பட்சிக்கு யாரும் கட்டி போடல, ஆனால் ரெக்கைகள் இல்லை, தனக்கு சுயமேவ சக்தி இல்லை, அதனால் வர முடியாது. ரெண்டாவது உதாரணத்தில் அந்த கண்ணுக்குட்டிக்கு சக்தி உண்டு, ஆனால் யாரோ அதை பந்தப்படுத்தி வச்சிருக்கா, அதால் வர முடியாது. அந்த கண்ணுக்குட்டி தாய்க்காக எப்படி ஏங்குமோ அதுபோல பிரியோ பிரியேவ விஷிதம் விஷல்னா. சீதா உட்கார்ந்துட்டு இருக்கா அசோகவனத்தில். எங்கேயோ ராமர் இருக்கார். ராவணன் தூக்கின்னு வந்துட்டான். அவளே சொல்றா, இந்த ராவணனை பஸ்மமாக்குறதுக்கான சக்தி எனக்குள்ள இருக்கு. பஸ்மி பஸ்மார்க தேஜசா, எனக்குள்ள இருக்கடா தேஜஸ். ராவணன்கிட்டே சொல்றா, உன்னை நிமிஷமா பஸ்மமாக்கிடுவேன். ஆனா அசந்தேஷாத்து ராமஸ்ய, ராமர் உத்தரவு கொடுக்கலையே. ராமர் உத்தரவு கொடுக்கல. அவர் உத்தரவு கொடுக்குற வரைக்கும் நான் இங்கே வெறுமை உட்காந்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் வெறுமை உட்காந்துட்டு இருக்க முடியுமா என்னால்? ராமா ராமா ராமா, எப்போ ஒரு வேளோ, என்னை எப்போ கூட்டிட்டு போவேளோ, என்ன இப்படி நரக்கத்து வேதனையில் விட்டுட்டேளே சுவாமி சுவாமி சுவாமின்னு 10 மாச காலம் ராமஸ்மரணையை தவிர்த்து சீதைக்கு வேறொரு ஸ்மரணை உண்டோ? பிரியம் பிரியேவ விஷிதம் விஷண்ணா. விஷண்ணா அப்படின்னா துக்கத்தில் எப்படி ஆழ்ந்து அவரோட சேரற வரைக்கும் அந்த துக்கம் எப்படி அவளுக்கு இருந்ததோ, இன்னும் அவளோட சேரலையேங்கிற துக்கம் அப்படியே பீரிட்டு இருக்கே அவளுக்கு. ஆஹா நாதா நாதா நாதான்னு இருக்காளே. அந்த மாதிரி மனஹா, என்னுடைய மனமும் அரவிந்தாக்ஷா, தாமரை கண்ணா, உன்னிடத்தே என் மனமும் உன்னை காண வேண்டும் அப்படிங்கிற ஆவல்ல அவாலன்னா துடிக்கிறது. திதிருக்ஷதே த்வாம். மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்யம் சம்சார சக்ரே பிரமதஸ்வ கர்மபிஹி त्वल्माययात्म आत्मजदारगेकेषु आसक्तचित्तस्य ननाथ भूयात्. मम उत्तम श्लोक जनेषु சக்கியம். எனக்கு அப்படி உங்ககிட்ட வர முடியாதுன்னு ஒரு பிராரப்தம் இருந்ததானால் ஒரு ஆல்டர்னேட்டிவ் நான் தரேன், பரவாயில்ல வச்சுக்கோ. என்னதுன்னா, உத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம், உன் பக்தாளோட எனக்கு சக்கியத்தை கொடு, சத் சங்கத்தை கொடு, அவளோட இருக்கும்படி செய். சம்சார சக்கரே பிரமதஸ்வ கர்மபிகி, என்னுடைய நான் பண்ண கர்மாவிலேயே, கர்மாவின் பயனாலே, வினை பயனாலே இந்த சம்சார சக்கரத்தில் மாட்டிண்டு இருக்கக்கூடிய எனக்கு உன்னுடைய பக்தாள் பாகவதாளுடைய ஒரு சம்பர்க்கத்தை, ஒரு சத் சங்கத்தை கொடுப்பாயாக. ஏன்னா அப்போ இருந்தோமானா, அப்படி இருந்தேன்னா துவன்மாயையா, உன் மாயையால் ஏற்படக்கூடிய ஆத்ம, இந்த உடம்பு, ஆத்மஜ, இந்த உடம்பிலேருந்து பிறந்த குழந்தைகள், தார மனைவி, கேஹேஷு வீடு அப்படிங்கிற அத்தனை மாயையும் என்னை விட்டுட்டு உண்மையிலேயே என் மனசு இருக்கும்பா. பக்தாளோட கூட இருந்தால் அப்புறம் மாய வருமா? பாகவதாளோட கூட இருந்தால் மாய வருமா? பாரு பாகவதாள்னா எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணனே கத்தின்னு இருக்கிறவா தானே பாகவதாள். கிருஷ்ணனை தவிர்த்து வேற ஒன்று வேண்டாம் எனக்குன்னு சொல்றவா தானே பாகவதாள்.
அந்த பகவானை தவிர்த்து எனக்கு ஆசை வேறு எதுமேலையும் இல்லைன்னு எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் விட்டு தள்ளி தூக்கி போட்டு அவனுக்காக ஓடி வந்திருக்கக்கூடியவாதானே பாகவதாள். அப்பேற்பட்ட பாகவதாளோடு கூட நம்ம இருந்தோமானால் நமக்கு ஆசை ஏற்படுமா? ஏற்படும். என்ன ஆசைன்னா நம்மளும் பகவானுக்கு அந்த மாதிரி இருக்கணுங்கிற ஆசை வேணா ஏற்படுமே தவிர திரும்பி லோக ஆசை வராதே. அப்படின்னு இந்த 4 ஸ்லோகங்கள் ரத்தன சுருக்கமா அந்த 4 ஸ்லோகங்கள்ல தன்னுடைய பிரேமபாவம், ஞானபாவம், வைராக்கியபாவம், பக்தி பாவம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தினான் விருத்தராசுரன்கிற இந்த அசுரன். मैं हरि चरणन की दासी, मैं हरि चरणन की दासी, विषय रस त्यग जागे जग से, मलिन विषय रस त्यागे जग से, राम नाम रस प्यासी, जन्म जन्म की दासी, मैं हरि चरणन की दासी. இன்னும் மீரா சொல்ற மாதிரி இவன் பாடுறான், உன் சரணனுக்கு தாசன் இல்லையோ நான், நீதானே எனக்கு பிராணபதிங்கிறதுக்கு சொல்றா. आओ प्रीतम सुंदर निरूपम, आओ प्रीतम, प्रीतम அப்படின்னா எனக்கு பிரியமானவனே வா. आओ प्रीतम सुंदर निरूपम, अंतर हो जो उदासी, मानत नहीं मलदीर जो मोहन, सरिपत निश दिन दासी, सावरिया मोहनिया नागरिया, मेरो पिया सावरिया मोहनिया नागरिया, मेरो पिया अब आओ 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 जी, प्रभु आओ 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 जी. அப்படின்னு விருத்தராசுரன் யுத்த பூமியில நின்று பிரபுவை பார்த்து சொல்றான், சுவாமி உன் தாசன் வந்திருக்கேன், என்ன கூட்டிக்கோயே, போருமே, எல்லாத்தையும் விட்டுட்டேனே, இந்த விஷயம் இந்த மலினமான இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டேனே, இனி போருமே பிரபோ, என்னை எடுத்துக்கோயேப்பா, எதுவும் கேட்கலையே, நீதானே வேணும்னு கேட்குறேன், என்னை ஏற்றுக்கோப்பா அப்படின்னு அவன் சொன்னான். அப்படியே மனசு ஹிருதயத்துக்குள்ளே போயிடுத்து. ஹிருதயத்துக்குள்ளேயோ பகவான் இவனுக்காக காத்துன்னு இருக்கான். இவன் ஆவோன்னு நான், பகவான் நீயாங்கிறான், நீ வா அப்படின்னு சொன்னான். 2 பேருமா அப்படி ஒரு மிலனம் ஏற்படுறது, 2 பேருக்கும் ஒரு அழகான ஒரு சம்மேளனம் ஏற்படுறது. பகவானும் இவருமா சேர்ந்து இவனை தூக்கிண்டு பகவான் தன் தாமத்துக்கு கொண்டு போயிட்டான். பெரிய உடம்பு மாத்திரம் இங்கே இருக்கு. விருத்தராசுரன் என்ன பண்ணான்னா, ஆணு வாயப்புலந்தான் இந்திரனை விழுங்கினான். இந்திரனை அப்படியே கபலீகரம் பண்ணி முழுங்கிட்டு உட்கார்ந்துட்டான். அப்பா சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணும், இந்திரனை தோக்கடிக்கணும்னு அப்பா வார்த்தை. இந்திரன் தோத்தான், என் வாய்க்குள்ள போய் வயத்துள்ள விழுந்துட்டான். இந்திரன் தோத்தது, அப்பாவுக்கு நான் பண்ண வேண்டிய கடமை முடிஞ்சுது. இனி என் பணி, இனி என் வேலை என்னதுன்னா, என் பிரபுகிட்ட போய் சேரணுமே, என் நாதன்ட்ட போய் சேரணுமே, என்னுடைய பிராணநாதன், பிராணகாந்தன், பிராண பிரியகரன், பிராணபதி, அந்த பிராணேஸ்வரன் கிட்ட நான் போகணுமே அப்படிங்கிறதுக்காக உட்கார்ந்துட்டான். அவரும் வந்தார், இவனை கூட்டிட்டு போயிட்டார். வெறும் ஸ்தூல சரீரம் மாத்திரம் இருக்கு. உள்ள இருக்கிற இந்திரன், அவன் தேவேந்திரன் இல்லையா, அமிர்தாதிகள்லாம் சாப்பிட்ருக்கானே, உயிரொன்னும் போகலை, ஆனால் தோத்து போயிட்டான்.
உள்ளே மாட்டினுட்டான். பெரிய காயம், இது வேற மகா காயம், பெருங்காயம். இது சாதாரண உடம்பில்லையாம், பெருங்காயமாக இருக்காம். அந்த பெருங்காயத்தில் ஒரு காயத்தை உண்டு பண்ணி அந்த வயத்தை உள்ளுக்குள்ளேருந்து அந்த ரம்பத்தை வச்சுண்டு ஒரு இதை கிழிக்கிற மாதிரி வஜ்ராயத்தை வச்சுட்டு இவனும் லொட்டு லொட்டுன்னு இப்படி 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 கிழிச்சு 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 கடைசியில் வெளில வந்தானோ. அதுக்குள்ளே விருத்தரனாவது அசுரனாவது அவன் நேர பகவானோட ஐக்கியம் ஆயிட்டான்னு கதை வருது. அப்போது வைராக்கியம், வைராக்கியத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பெருஞானம், அந்த ஞானோபதேசத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால வந்த ஒரு பக்தி, அந்த பக்தியினுடைய லக்ஷணம் என்ன அப்படிங்கிறது பரியந்தம் நமக்கு இந்த விருத்தராசுர சரித்திரத்திலேருந்து தெரியறது. விருத்தாந்தத்தில் இவ்வளவும் தெரியறது நமக்கு. அந்த பக்தி லக்ஷணத்தை பாருங்க. ஒன்றும் வேண்டாம், நீ தான் வேணும். உன் தாசர்களுக்கு தாசனாக இருந்துட்டு போகிறேன், அவளுக்கு பரிச்சரியம் பண்ணிட்டே இருக்கேன். பிருத்திய பிருத்திய தத்பிருத்திய பிருத்தஸ்ய பிருத்திய பிருத்திய பவலோகநாத் ஸ்மரலோகநாதா அப்படிங்கிறார் குலசேகர ஆழ்வார். உன்னுடைய இவராவது தாசானுதாசகான், நான் தாசனுக்கு தாசன், அவரோ சொல்றார் துவத் பிருத்திய பிருத்திய பரிச்சாரகஸ்ய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய பிருத்திய பவத் ஸ்மரத ஸ்மர லோகநாதா. என்னை உன் வேலைக்காரனுடைய 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 வேலைக்காரனாகவாவது எடுத்துக்கோ. ஏன்னா நேர உன் பார்ஷதன் ஆகணுங்கிறதுக்கெல்லாம் நான் கேட்கல. அவளெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கேனோ தெரியாது எனக்கு, அவளை பக்தி இருக்கோ தெரியாது. ஆனால் உன் பக்தாளுக்கு பக்தாள் இருப்பா இல்லையா, உன் பக்தாளோட பக்தாளோட பக்தாள் இருப்பா இல்லையா, உன் பக்தாளுக்கும் 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 இருக்கக்கூடிய பக்தனுக்கு அடியானா இருக்கேனே நான் என்று கேட்கிறா. இதுதான் பக்தி லட்சணமே. நான் வசத்தின்னு சொல்றது பக்தி லட்சணம் இல்லை. அப்படி சொன்னால் பகவான் என்ன பண்ணுவான்னா, பகவானுக்கு ஒரு லாஜிக், அவனுக்கு தனியாக லாஜிக் இருக்குது. என்னதுன்னா, அவன் தாசானுதாசன், அவன் பக்த பராதீனா. அம்பரீஷ சரித்திரத்தில் சொல்கிறான், நான் பக்தனுக்கு அடிபணிந்தவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ பக்தன், உனக்கு ஒரு தாசன் வேணுமோன்னு, அது யாரு? அவன் தான் அந்த தாசன். நீ ஹரிதாசன் ஆனால் ஹரி உனக்கு தாசன், நீ ஹரிதாசன் ஆனால் ஹரி உனக்கு தாசன். இப்படி வாழ வேண்டிய வாழ்க்கையை விட்டுட்டோ என்னமோ நாயும் பன்னியும் கழுதையும் எருமையும் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமே. நம்ம இதை நினைச்சு பார்க்கணும். உனக்கே நாம் ஆட்செய்வோம்னு என்னைக்கும் பகவானுக்காகவே இருந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை எங்கே? இப்படி அல்பத்துக்காகவும் பங்குரமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்காகவும் இப்படி ஓடி அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை எங்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு நம்மளுமே இந்த விருத்தராசுரன் மாதிரி பக்தி ஞான வைராகியங்களுடைய சகாயத்தினால பகவானை அடையணும் அப்படின்னு ஒரு கதையும் இதே தான் திரும்பி திரும்பி சொல்லும். சத் சங்கம் வேணும், சத் சங்கம் வேணும், சத் சங்கம் வேணும், பக்தி வேணும், பிரேம வேணும், பகவான் வேணும், பகவானை தவிர்த்து வேற ஒன்றும் வேண்டாம். சத் சங்கமுமே என்னத்துக்கு வேணும்னா பகவானுக்காகத்தானே சத் சங்கம். சத் சங்கத்தில் ஏதோ நமக்கு கிடைக்க போகிறதுங்கிறது என்ன? பகவத் விஷயம். எப்போ பாரு சத் சங்கம் சோஷியலைசிங்காக இல்லை. அப்போ அது சத் சங்கம் இல்லை, அது வெறும் சங்கம். வெறும் சங்கம் வேறு, சத் சங்கம் வேறு. சத் சங்கத்தில் சோஷியலைசிங் இல்லை. அது நான் உங்கள் ஆத்துக்கு வரேன், நீ எங்கள் ஆத்துக்கு வா, நான் டீ பண்ணுறேன், நீ போண்டா பண்ணுங்கிறதுக்கு இல்லை சத் சங்கம். பகவன் நாமா, நான் ஒரு நாமா சொல்றேன், நீ ஒரு நாமா சொல்லுன்னா சத் சங்கம். பாட் லக்குங்கிறா இல்லையா, நீ ஒன்று கொண்டா நான் ஒன்று கொண்டேன்னா. இங்கே பாட் லக் வேண்டாம், நேம் லக் வச்சுக்கோ. நீ ஒரு நாமம் சொல்லு, நான் ஒரு நாமம் சொல்கிறேன், நீ அதுக்கு நாமம் சொல்லு, நீ ஒரு நாமம் சொல்லுன்னு இந்த விளையாட்டு விளையாடுவாளே குழந்தைகள்லாம், இந்த லெட்டர் முடிஞ்சு இன்னொரு லெட்டர் அந்தாட்சரின்னு அந்த மாதிரி விளையாடுங்கோ. பகவன் நாமாவை சொல்லின்னு விளையாடுங்கோ. இப்படி தான் இது பண்ணால் சத் சங்கம். பகவத் பஜனை கீர்த்தனைகளை பண்ணிட்டு எப்பவுமே பகவத் ஸ்மரணையில் அந்த வாழ்க்கை அது மாத்திரம் பண்ணினா போதாது, வாழ்க்கையும் அதன் போல இருக்கணும். படிக்கிறது ராமாயணமும் இடிப்பது ராமன் கோவில் அப்படின்னு நம்ம வாழ்க்கை இருந்துவிடப்படாது இல்லையா? ஏதோ சத் சங்கத்துக்கு வரைச்சே ரொம்ப நல்லவாழ போலையும் அப்புறம் வெளியில் போனால் நம்ம பாட்டு பேய்கோலத்தை போட்டுண்டு ஆடுறதுமா இருந்தால்னா அப்புறம் அதில் என்ன இருக்குது சத் சங்கம்? நம்ம வாழ்க்கையே ஒரு சத் சங்கமாக இருக்க வேணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்னியோடைய ஒரு பிரவச்சனத்தை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். सर्वे बंधु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु
லோகா சமஸ்தாஸ்கினோ பவந்து. சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீ சாயீஸ்வரார்ப்பணமஸ்து.